ஹலோ மை டியர் கேம் சேஞ்சர்ஸ். உங்கள் மனதை மயிலிறகு போல வருடக்கூடிய அற்புதமான காதல் கதைகளையும் உங்களை திகிலடையச் செய்யும் ஹாரர் மற்றும் த்ரில்லர் கதைகளை சுவாரஸ்யத்துடன் கேட்க உங்களை பரபரப்போடு தயார் செய்து கொள்ளுங்கள். இது மகிழம்பூ ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே எல்கே. இப்போ நம்ம கேட்க போகிறது விறுவிறுப்பான த்ரில்லர் நாவல். தலைவிரி கோலமாக ஒருத்தி உங்கள் ஊருக்குள்ளே சுற்றினா நீங்கள் அவளை பற்றி என்ன நினைப்பீங்களோ, ஆனால் சிவன்மலை மக்கள் அவளை பற்றி நினச்சது வேற. அந்த ஊரில் நடந்தது வேற. அந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பிடாரி நாவலுக்குள்ளே போலாம் வாங்க. பிடாரி அத்தியாயம் 1. சிவன்மலை ரம்யமாக இருந்தாலும் கருப்புசாமி கோவிலும் கோவிலுக்கு பின்புறமும் பாழடைந்து கிடந்த சிலந்தி குளமும் புதிதாக ஊருக்கு வருபவர்களுக்கு அந்த ஊரையே மர்மமாக காட்டியது. ஏலே, பொழுது சாயத்துக்குள்ள ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஏண்டி, மணி 6 இப்போ போய் தண்ணி எடுக்க போறங்கிற? துணைக்கு யாராச்சும் ஆம்பளைங்களை கூட்டிட்டு போ. என்ன பூசாரி, இன்னும் கோயில் நடைய சாத்தாம இருக்கீங்க? வெரசா கிளவுக என்பது போன்ற குரல்கள் சூரியன் மறையும் தருவாயில் அங்கு தோன்றி மக்களை அச்சுறுத்தும். சிவன்மலையின் சிறப்பு என்று கொண்டாடப்படுவது சிவன் கோவிலைத்தான். அதிலும் அர்த்தநாரீஸ்வரர் குடியிருக்கும் அந்த கோவிலுக்கு பெரிய வரலாறு உண்டு என்று கோவிலின் தர்மகர்த்தா சின்னசாமி பெருமையாக சொல்லிக் கொள்வார். விசேஷ நாட்களிலும் அதிலும் பிரதோஷ நாட்களில் வெளியூரிலிருந்து கூட்டம் கூட்டமாக வண்டி வைத்துக் கொண்டு மக்கள் வந்து போவதை பார்க்க திருவிழா போல் இருக்கும். அதெல்லாம் ஊருக்கு பெருமையாக இருந்தாலும் கருப்பன் சாமி கோவிலுக்கு பின்னால் இருக்கும் அந்த சிலந்தி குளத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த ஒற்றை புளிய மரம் ஊருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. அதிலும் ஊர் மக்கள் 8 மணிக்கு மேல் கருப்பசாமி கோவில் பக்கம் போவதையே நினைத்து பார்க்கக்கூட அச்சப்பட்டனர். வெளியூர்காரர்கள் யாராவது 6 மணிக்கு மேல் கருப்பசாமி கோவிலுக்கு போவதாக சொன்னால் நிச்சயம் ஊர்க்காரர்கள் கதிகலங்கி விடுவார்கள். ஐயோ சாமி என்று கிழவிகள் முகவாயில் கை வைத்து பீதியடைவார்கள். அது கருப்பம் கொஞ்சம் துடிப்பான சாமி பாருங்க, அது நைட் டைமில் வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம போனால் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுங்க என்று ஏதாவது சொல்லி தடுத்து விடுவார்கள். ஏன் போனால் என்னங்க, சாமி நம்மளை காப்பாற்ற தானே இருக்கு என்று வெளியூர்கார இளைஞர்கள் கொஞ்சம் வாய்த்துடுக்காக வார்த்து விட்டால், டேவனே, கருப்பு சாமி துடிப்பான சாமி, அதுக்கிட்ட ரொம்ப பணிவாக தான் இருக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டா அப்புறம் அவஸ்தைப்படுறது நாங்கள் தான் என்று ஊர்க்கிழவிகள் இளைஞர்களின் வாயை மூட முயற்சி செய்வார்கள். அப்படியும் இளைஞர்கள் அடங்கவில்லை என்றால், டேய், அந்த சிலந்தி குளம் பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குடா, அந்த புளிய மரத்தில் முனி இருக்கிறதா பேசிக்கிறாங்க. முனி மட்டும் இல்லை, அதில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை தூக்கு போட்டு தொங்கிட்டாலாம். அவளோட ஆவி கொலவெறியோடு சுற்றிட்டு இருக்கான். அந்த பக்கம் போகிற வெடலை பசங்களை அடித்து கொன்னுடும் என்று கிழவிகள் மெல்ல திகழ்கதைகளை அவிழ்த்துவிட அதையெல்லாம் கேட்ட ராமு துணிந்து இரவில் கேமராவும் கையுமாக அந்த பக்கம் போய் குளத்தில் வழுக்கி விழுந்து தண்ணீர் அதிகம் இல்லாததால் கரையேறி பிறகு ஊருக்குள் வந்து ஆவி தள்ளிவிட்டதாக தனியாக ஒரு கதையை கிளப்பிவிட அந்த ஊர் இப்போது 6 மணிக்கெல்லாம் அடங்கிவிடுகிறது. 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் கோவிலின் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்து அர்ச்சகர் முதல் தர்மகர்த்தா வரை எல்லோரும் நடையை கட்டிவிடுவார்கள். மீண்டும் அடுத்த நாள் காலை 6 மணிக்குத்தான் கோவில் நடை திறக்கப்படும். யாருக்காவது உடல்நலக்குறைவு என்றால் கூட்டமாக டவுனுக்கு போய் வருவார்கள். வழிமுழுக்க கந்த சஷ்டி கவசம் முணுமுணுத்தபடி அவர்கள் சென்று வரும் காட்சி பொறியியல் படித்து மும்பையில் 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அப்பா சின்னசாமியின் கட்டாயத்திற்காக ஊர் திரும்பிய செல்லமுத்துவிற்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அவன் என்னதான் பகுத்தறிவும் விஞ்ஞானமும் பேசினாலும் அந்த ஊரில் அவனை யாரும் பெரியதாக கண்டுகொள்வதில்லை. நம்ம ஊரில் பிடாரி முழுசாக கரண்டு தெரியுது, சின்னசாமி மாமா படித்ததெல்லாம் கரண்டு போய் தெரியுது என்று அலட்சியமாக சிரிப்பார்கள். அமானுஷ கதைகளின் தலைமையிடமாக இருந்த அந்த சிவன் கோவில் மனைக்குள் அவள் இருட்டில் தலைவிரி கோலமாக தனி கோலமாக சுழன்று கொண்டிருந்தாள். ஏண்டி எவல என்று அந்த பெண்ணை ஒரு கிழவி குரல் தடுத்து நிறுத்தியது. ஜடாமுடியும் அழுக்கு துணியுமாய் காணப்பட்ட அவள் மெதுவாக நின்று நிதானமாக கிழவியை பார்த்தாள். எங்கிட்ட இந்த பக்கம் போவ என்று கிழவி கேட்க அவள் பிடாரி கிழவியை மேலிருந்து கீழாக ஒரு முறை பார்த்துவிட்டு சிரித்தாள். அடியே, நான் கேட்கறது உனக்கு புரியலையா? எங்கிட்ட இந்த பக்கம் போறவ என்று கிழவி மீண்டும் கேட்கவும், பசிக்குது, சோறு போடு என்று
அவள் ஒரு தினுசாக உதட்டை கடித்துக்கொண்டு கேட்டாள். கிழவியின் மனதிற்குள் அவள் மீது பரிதாபம் எழுந்தது. பாரு, பொழுது சாஞ்சிடு, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்தாம பேசாம வந்து தின்னுட்டு எங்க வீட்டு திண்ணையில முடங்கிக்க என்று சொல்லிவிட்டு கிழவி உள்ளே சென்றாள். பிடாரிக்கு என்ன புரிந்ததோ இல்லையோ, தின்னுட்டு என்ற வார்த்தை மட்டும் தெளிவாக புரிய, தன் தோளில் மாட்டியிருந்த ஜோல்னா பையில் கையை விட்டு நசுங்கி போன ஒரு அலுமினிய தட்டை வெளியே எடுத்தாள். அதை முன்னும் பின்னும் மாட்டியபடி கிழவி வீட்டின் திண்ணையில் போய் உட்கார்ந்தாள். கிழவி உள்ளிருந்து சோற்றில் கொஞ்சம் குழம்பு விட்டு பிசைந்து கொண்டு வந்தாள். இந்தாடி, இதை தின்னுட்டு இங்கே கடை, வெளியே சுத்தாம, புரியுதா என்று கிழவி அதட்ட. பிடாரி சிரித்தாள். எல்லாத்துக்கும் சரி என்று விட்டு கிழவி உள்ளே போய்விட்டாள். பைத்தியக்காரி போல காணப்பட்ட பிடாரியின் பெயர் என்னவென்று அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது. அவள் எங்கிருந்து அங்கு வந்து சேர்ந்தாள் என்றும் யாருக்கும் தெரியாது. திடீரென்று ஒரு நாள் பொழுது சாயும் நேரம் அவள் தலைவிரி கோலமாக ஊருக்குள் வந்தாள். கேவி கேவி அழுதாள். இந்தம்மா, நீ யாரு? உன் பேர் என்ன? ஏன் அழுவுற என்று ஊர்க்காரர்கள் பலவிதமாக கேள்வி கேட்டு பார்த்தனர். அவள் யாருக்கும் பதில் சொல்லவில்லை. மீறி யாராவது அதட்டி கேட்டால் வெறி கொண்டவள் போல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தாள். அவளுடைய அழுகை சாதாரணமாக இல்லை. அவள் குரலெடுத்து அழும்பொழுது பேய் பிடித்தவள் போல் தோன்றினாள். ஊர் பெரியவர் சின்னசாமியின் மனதிற்குள் அவள் மீது ஏனோ இரக்கம் தோன்ற, விடுங்கப்பா, ஊருக்குள்ள எம்புட்டோ சுத்திட்டு இருக்கு, அதில் இதுவும் ஒன்று பார்க்க பரிதாபமாக இருக்கு, யார் என்னன்னு கேள்வி கேட்காதீங்க, முடிஞ்சா ஒரு வேளை சோறு போடுங்க என்று சொல்லிவிட்டு நகர ஊர் மக்கள் அதன் பிறகு அவளிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை. யாராவது சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாள், இல்லை என்றால் ஊருக்குள் அமைதியாக சுற்றி வருவாள். யாராவது மீறி கேள்வி கேட்டால் சிரிப்பாள், இல்லையென்றால் ஓலமிட்டு அழுவாள். யாரையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாள். அவள் ஊருக்கு வந்து சேர்ந்த சில ஆரம்ப நாட்களில் சின்ன பிள்ளைகள் அவள் மீது கல்லெறிவார்கள். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு, பைத்தியம், டே பைத்தியண்டா என்று கைத்தட்டி அவளை சுற்றி வந்து கேலி செய்வார்கள். ஆனால் அதற்கும் கூட அவளிடம் எந்த ஒரு எதிர்வினையும் இருக்காது. கருப்பன் கோவிலுக்கு போகும் வழியில் குடிசை வீடு கேட்பாரின்றி கிடந்தது. அதில்தான் இப்பொழுது அவள் தங்கியிருந்தாள். அவள் பெயர் தெரியாது என்பதால் சிலர் அவளை பைத்தியம் என்றும் சிலர் அவளை லூசி என்றும் அழைக்க, தமிழ்ச்செல்வி மட்டும் அவளை பிடாரி என்று அழைத்தாள். அதேனடிது பிடாரி என்று ராக்கம்மா கேட்க, அட நீ வேறக்கா, தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு அலையிறா, அது மட்டும் இல்லாமல் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவாமல் முடியை ஜடை போட்டுட்டு இருக்கு இல்லையா, அதான் அவளை பிடாரி என்று அந்த ஊரில் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஒரே பெண்ணான தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதுவே அவளுக்கு பெயராக மாறிவிட்டது. பிடாரி, இங்க வா, இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கூட்டி பெருக்கு, உனக்கு சோறு போடுறேன் என்று ஒரு நாள் ராக்கம்மா அழைத்து அவளை வேலை வாங்கவும், பிடாரி ஒரு வேளை சோற்றுக்காக மாங்கு மாகு என்று ராக்கம்மா சொன்ன எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தட்டு நிறைய பழைய சோற்றையும் கருவாட்டுக் குழம்பையும் வாங்கிக் கொண்டு தான் தங்கியிருந்த குடிசைக்கு போனாள். அன்று முதல் அந்த ஊரில் அவள் சம்பளமில்லா வேலைக்காரியானாள். தர்மகர்த்தா சின்னசாமியின் மகனான செல்லமுத்து பைக்கை எடுத்துக்கொண்டு சிவன்மலையை அரணாக நின்று காக்கும் பச்சை வாழை மலைக்கு கிளம்பினான். அவன் மாதத்திற்கு ஒரு முறை அந்த மலைக்கு போவான். அங்கு கிடைக்க அரிய வகை வேர்களை பார்சல் செய்து சென்னையில் ஏதோ ஒரு பெரிய மருந்து கம்பெனிக்கு அனுப்பி பணம் பார்ப்பான். இப்போது கூட அவன் அதற்குத்தான் செல்கிறான் போலும். சிலந்தை குளத்திற்கு அருகில் போகிற வழியில் அவனுக்கு திடீரென்று துர்நாற்றம் வீசியது. அவன் பைக்கை நிறுத்திவிட்டு மெதுவாக நடந்தான். வழியில் இரத்தத்திட்டுக்கள் போல எதுவோ தெரிய அவன் அப்படியே நின்றான். மெதுவாக கண்களை மண்ணில் ஊன்றி பார்த்தான். அந்த இரத்தக்கோடுகள் குளத்தை பார்த்து போய்க் கொண்டிருந்தன. ஏதாவது காட்டு மிருகம் செத்து கிடக்கும் என்று நினைத்த செல்லமுத்து அந்த இரத்தக்கோட்டுக்கு பின்னால் தொடர்ந்து வேகமாக நடந்தான். அது சிலந்தி குளத்தின் படிக்கட்டுகளில் சென்று முடிவடைந்தது. அவன் ஒவ்வொரு படியாக கூர்ந்து கவனித்துக் கொண்டே மெதுவாக இறங்கினான். கடைசி படியில் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் ஒரு மனிதன் செத்து கிடந்தான். அவனை பார்க்க செல்லமுத்துவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கை கால்கள் அவனுக்கு விடவிடவென்று நடுங்கின. பகல் பொழுதாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு திகில் பரவியது. உடல் முழுவதும் வேர்வை அரும்பியது. அவனுக்கு அங்கு நிற்கவே பிடிக்கவில்லை. அவசர அவசரமாக நடுங்கும் கால்களோடு தடுமாற்றத்தோடு மேலே ஏறினான். அக்கம் பக்கம் பரபரப்பாக பார்த்தான். யாரை அழைப்பது என்று தெரியாமல் பைக்கை பார்த்து ஓடினான். அவசரமாக பைக்கை ஸ்டார்ட் செய்ய நினைத்தான். ஆனால் அது அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தது. ஐயோ, இப்போ நான் என்ன செய்ய என்று பைக்கை ஓங்கி அறைந்துவிட்டு செல்லமுத்து தன்னுடைய பாக்கெட்டுக்குள் முடங்கி கிடந்த போனை உருவினான். யாருக்கோ அவசரமாக அழைத்தான். அந்த பகுதியில் சிக்னல் காரணமாக லைன் கிடைக்கவில்லை என்று புரிந்ததும் அவன் ஸ்தம்பித்து நின்றான். அத்தியாயம் 2. செல்லமுத்து கொஞ்ச தூரம் நடந்தான். செல்போனில் சிக்னல் நன்றாக கிடைக்க தன்னுடைய அப்பாவின் நம்பருக்கு டயல் செய்தான். அவருடைய அப்பா சின்னசாமி
கோவிலில் இருப்பதால் அழைப்பது யார் என்று கூட சரியாக கவனிக்காமல் போனை ஆஃப் செய்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு அபிராமி அந்தாதியை தொடர்ந்து முணுமுணுக்க ஆரம்பித்தார். செல்லமுத்து அப்பா போன் எடுக்காதால் எரிச்சல் அடைந்தான். என்ன அப்பா என்று எரிச்சல் பட்ட செல்லமுத்து அடுத்து யாருக்கு போன் செய்யலாம் என்று தன்னுடைய கான்டாக்ட் லிஸ்டை அவசரமாக ஆராய ஆரம்பித்தாள். அவனுடைய மனதில் தமிழ்ச்செல்வியின் ஞாபகம் வந்தது. இந்த ஊர்லேயே தெளிவான பொண்ணுனா அது தமிழ்ச்செல்வி மட்டும்தான். அதுக்கு போனை போட்டு அப்பாவையும் மற்ற ஆட்களையும் கூட்டிட்டு வர சொல்லுவான் என்று தனக்குள் நினைத்தவனாக அவசரமாக தமிழ்ச்செல்வியுடைய நம்பரை அழுத்தினான். தமிழ்ச்செல்வியின் போன் அடித்துக்கொண்டே இருக்க எரிச்சல் அடைந்த செல்லமுத்து அவசரமாக போனை கட் செய்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தான். பிணம் கிடக்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் வந்துவிட்ட பிறகு கூட கைகால் நடுங்கிக் கொண்டே இருந்தன. அவன் மெதுவாக தலையை திருப்பி மாடு ஓட்டிக்கொண்டு போகிற யாராவது கண்ணில் படுகிறார்களா என்று பார்த்தான். அப்பகுதி முழுக்க வெறிச்சோடி காணப்பட்டது. அதுவே அவனுக்குள் ஒருவித அமானுஷ உணர்வை கொடுத்தது. இந்த செவ்வாழையும் சொடலையும் மாட்டை ஓட்டிட்டு இந்த பக்கம் தான் போவாங்க, ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து அவனுங்களை காணோம் என்று ஆதங்கத்தோடு அவன் பைக்கை தள்ளிக்கொண்டு மெதுவாக நடந்தான். எதிர்ப்பக்கம் காற்றில் தாவணி படபடக்க தமிழ்ச்செல்வி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அவனுடைய முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. ஆனால் தான் போன் செய்து அவள் காலை அட்டன் செய்யவில்லை என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றவும் முகம் கடுமையாக மாறியது. தமிழ்ச்செல்வி என்று உரத்த குரலில் கத்திவிட்டு அவளை பார்த்து வேகமாக தன்னுடைய வண்டியை உருட்டிக்கொண்டு முன்னேறினான். அவனை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி மெல்லிய பதட்டத்தோடு அவன் அருகே வந்து நின்றாள். போன் பண்ணா எடுக்க மாட்டியா என்று கோபம் மிகுந்த குரலில் செல்லமுத்து ஆரம்பித்ததும் தமிழ்ச்செல்வியின் கண்களில் லேசான கண்ணீர் எட்டி பார்த்தது. இந்தா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் நழுவுற? அது இல்லை மாமா, அம்மாவை நேரத்துலேருந்து காணலை என்று அவள் விம்மினாள். அட, உங்கள் அம்மா எங்கே போயிட போகுது? உங்கள் அப்பங்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போய் உக்காந்துருக்கோம். இப்போது அது பிரச்சனை இல்லை, ஊருக்குள்ளே வேற ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பியிருக்கு என்று செல்லமுத்து பரபரப்பான குரலில் சொல்லவும் அந்த பரபரப்பு தமிழ்ச்செல்வியையும் பிடித்து கொண்டது. என்ன சொல்கிற? தமிழ், செலந்தி குளம் படிக்கட்டுக்கிட்ட எவனா ஒருத்தர் செத்து கிடக்கிறான். அது கூட எப்படிங்கிற? தலை தனியாக உடம்பு தனியாக கிடக்குது. அந்த மனுஷ உடம்புலேருந்து வெளியே வந்த ரத்தம் மெது மெதுவாக குளத்தில் கலந்து தண்ணீரோட கலரே மாறிப்போச்சு. என்ன சொல்கிறோம்மா? தமிழ், நின்று பேச நேரம் இல்லை, சீக்கிரவா, எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் என்று தொடர்ந்து செல்லமுத்து பரபரப்பாக பேசவும் தமிழ்ச்செல்வி உடம்பில் மெல்லிய அதிர்வு எழுந்தது. காற்று என்னதான் குளுமையாக வீசிக்கொண்டிருந்தாலும் அவளுக்கு எக்கச்சக்கமாக வேர்த்து கொட்டியது. மாமா, அட வாண்ணா. மாமா நில்லு, உங்கள்கிட்ட பேசணும் என்ற தமிழ் செல்லமுத்துவின் கையை இறுக்கி பிடித்தாள். அவள் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. அத்தியாயம் 3. செல்லமுத்து இறுகிய முகத்துடன் தமிழ்ச்செல்வியை பார்த்தான். பிறகு பைக்கை அவசரமாக ஸ்டார்ட் செய்து ஏறி உட்கார்ந்தான். தமிழ்ச்செல்வியையும் உட்காரும்படி சொன்னான். அவர்கள் இருவரும் 10 நிமிடத்திற்கு உள்ளாகவே செல்லமுத்துவின் வீட்டை அடைந்தனர். தமிழ்ச்செல்வி செல்லமுத்திற்கு முறைப்பெண் என்பதால் அவர்கள் இருவரும் பேசுவதையோ பழகுவதையோ ஊர் சுற்றுவதையோ அந்த கிராமத்தில் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் போக செல்லமுத்து தமிழ்ச்செல்வியின் திருமணப் பேச்சு 2 குடும்பத்துக்கும் இடையே தீவிரமாக போய்க் கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய பழக்க வழக்கத்தை பற்றி ஊருக்குள் எந்த ஒரு தவறான பேச்சு கருத்து எழவில்லை. அந்த தைரியத்தில் தமிழ்ச்செல்வி அவனோடு ஜோடியாக நடந்து செல்லமுத்துவின் வீட்டிற்குள் நுழைந்தாள். என்னடா திடீர்னு தமிழை கூட்டிட்டு வந்து நிற்கிற? அதான் நாங்கள் முறையா பேசிட்டு இருக்கோம்ல என்று செல்லமுத்தின் அம்மா கோபமாக கெட்டுவிட்டு தமிழ்ச்செல்வி பக்கம் திரும்பினாள். ஏண்டி இவளை உனக்காச்சும் இருக்க வேணா என்றாள். ஏமா என்னம்மா அது, சும்மா கத்திட்டு என்று எரிந்து விழுந்த செல்லமுத்து, அப்பா எங்க என்று கண்களை பக்கத்து அறைக்குள் சுழற்றினான். டே பொசக்கட்டவன, இந்த நேரம் உங்கள் அப்பா கோவில் இருப்பார்னு உனக்கு தெரியாதா? ஆமாம் என்று சொன்னவன், அதனால தான் அப்பா ஃபோன் எடுக்கலையோ என்று மனதிற்குள் நினைத்தான். பிறகு தமிழ்ச்செல்வியை அவசரமாக பார்த்துவிட்டு, நான் போய் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வரேன், நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போய் அப்பாட்ட விஷயத்த சொல்லுவோம் என்றான். டே வந்ததுலேருந்து குதிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம் என்று செல்லமுத்துவின் அம்மா தனலட்சுமி கத்தவும், உன் மருமகளை கேளு, நான் போய் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வரேன் என்று அவன் அவசரமாக கொல்லைப்பக்கம் இருந்த கிணற்றடியை பார்த்து நகர்ந்தான். அடியே நீயாச்சு சொல்லு என்று தனலட்சுமி ஆரம்பித்ததும் தமிழ்ச்செல்வி மெல்ல மெல்ல விஷயத்தை சொன்னாள். தனலட்சுமியின் முகத்தில் திகில் பரவியது. தான் கேட்ட விஷயத்தை யாரிடமாவது சொல்லியே தீர வேண்டும் என்று அவளுக்குள் ஒரு பரபரப்பு எழுந்ததும் மெதுவாக நழுவி பக்கத்து வீட்டு கனகாவின் காதை கடித்தாள். செல்லமுத்து குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து உள்ளே வந்தான். தமிழ்ச்செல்வியை பார்த்துவிட்டு கிளம்பு என்பது போல் ஜடை காட்டினான். நம்ம எங்கேயும் போக வேணாம், உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்று அசட்டையான குரலில் தமிழ்ச்செல்வி சொல்ல அவன் வியப்போடு அவளை பார்த்தான். என்னடி வளர்ற? அட நேசமாக தான் சொல்கிறேன் மாமா, உங்கள் அம்மா பக்கத்து வீட்டு கனகாக்கா காதில் விஷயத்தை ஓதுறதுக்காக கிளம்பி போயிருக்கு,
கனகாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துடுவார் என்று தமிழ் கேலியான குரலில் சொல்லி முடிக்கவும் அவனுடைய அம்மா தனலட்சுமி வீட்டுக்குள் வந்தாள். அம்மாவை பார்த்து லேசாக மறைத்து செல்லமுத்து, அம்மா, இது எம்பிட்டு பெரிய விஷயம், இதை போய் கனகாட்ட சொல்லிட்டு இருக்க என்று கத்தினான். சொன்னா என்னடா, ஊருக்குள்ளே நடந்த விஷயத்த 4 மனுஷங்கிட்ட சொன்னாதான் என்ன சங்கதின்னு போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது தெளிவாக பேச முடியும். ஐயோ அறிவு கட்ட அம்மா, நான் அதுக்கு சொல்ல, அந்த கனகா 1ன்னா 9 கிட்ட கட்டி பேசுவா. அவகிட்ட போய் சொல்லியிருக்க, அவள் சும்மா இருப்பாளா? செத்து போனவன் யாருன்னு நமக்கு தெரியாத நிலையில அவளா ஒரு கதையை கட்டி ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவா. அப்புறம் போலீஸ் வந்துச்சுன்னா ஊருக்காரங்க மொத்த பேரையும் அள்ளிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு உரின்னு உரிப்பாங்க. தர்மகத்தாவாக இருக்கிறவன் புருஷனையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது புரியாமல் இருக்கியே என்று எரிச்சல் மிகுந்த குரலில் சொல்லிவிட்டு செல்லமுத்து அவசரமாக வெளியேறினான். தமிழ்ச்செல்விக்கு அவனுடைய பேச்சு ஒன்றும் பிடிபடவில்லை. அத்தியாயம் 4. செல்லமுத்து சொன்னது போலவே கனகா வீடு வீடாகச் சென்று தான் அறிந்த கதையில் தன் கற்பனையையும் கலந்து மெல்ல மெல்ல ஊருக்குள் பரப்பிவிட்டாள். அது சின்னசாமிக்கு கோவில் வாட்ச்மேன் தனசேகர் மூலம் போய் சேர அவர் பதறியடித்து கொண்டு சிலந்தி குளத்திற்கு ஓடினார். அடியே, செய்தி தெரியுமா? சிலந்தி குளம் பக்கத்தில் ஒரு ஆள் தலை தனியாக உடம்பு தனியாக வெட்டி போட்டிருக்காவலாம். ஆனால் செத்தது ஆறுன்னு தெரியலையாம் என்று ஊர்க்கிழவைகள் ஒன்றாக உட்கார்ந்து வம்பு பேச பதட்டத்தோடு செல்லமுத்து அப்பாவிடம் தகவல் சொல்ல கோவிலை அடைந்தான். அண்ணே, அப்பா எங்கனே என்று கோவில் முழுவதும் தன் அப்பாவை தேடிவிட்டு தனசேகரிடம் கேட்டான். தம்பி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அண்ணே, எனக்கு எல்லாம் தெரியும். நான் அப்பாவை கூப்பிட தான் வந்தேன். ஐயா இப்போதான் சிலந்தி குளத்துக்கு என்று அவன் முடிப்பதற்கு முன்பே முத்து அவசரமாக பைக்கை கிளப்பிக்கொண்டு விரைந்தான். ரக்கம்மாவின் வீட்டைக் கடந்து அவன் அப்பா பதட்டத்துடன் நடந்து போய்க் கொண்டிருப்பதை பார்த்தான். அப்பா! செல்லமுத்துவின் குரல் கேட்ட சின்னசாமி நின்று திரும்பி பார்த்தார். செல்லமுத்து அப்பாவிடம், வாங்க, வந்து வண்டியில் ஏறுங்க என்றான். பைக்கில் குளத்தை பார்த்து போகிற வழியிலே சின்னசாமி போலீஸுக்கு ஃபோன் செய்து விட்டார். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் நடந்ததே கிடையாதே. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஊர்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் வந்ததில்லையே. அவ்வளோ கட்டுக்கோப்பான ஊரில் இது எப்படி நடந்துச்சு என்று எதிர்ப்பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சூரிபாபு அதிர்ச்சி தெரிவிக்க, அதான் சார், எங்களுக்கு ஒன்றும் புரியல, ப்ளீஸ் வாங்க சார் என்று பணிவான குரலில் சொல்லிவிட்டு சின்னசாமி ஃபோனை கட் செய்தார். போலீஸ் என்னப்பா சொல்கிறாங்க என்று பைக்கை ஸ்டாண்டில் போட்டுவிட்டு பதட்டம் மிகுந்த குரலில் செல்லமுத்து கேட்டான். நம்ம ஊர் எவ்வளோ கட்டுக்கோப்பான ஊருன்னு ஊருக்கார பயலுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த போலீஸ்காரருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவரே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் வருவார்னு நினைக்கிறேன். சரிவா, நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னப்பா நீ இப்படி பேசுகிற? அது என்ன பொருட்காட்சியா? கழுத்து அறுபட்டு கன்றாவே கிடக்குது. குளத்துக்கு 10 அடிக்கு முன்னாடியே குடலை புரட்டிட்டு வருது. போலீஸ் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் என்று கடுமையான குரலில் செல்லமுத்து சொல்லிக் கொண்டிருக்க தொலைவில் எங்கோ இரைச்சல் கேட்டது. அப்பாவும் மகனும் அவசரமாக தலையை திருப்பி கவனிக்கத் தொடங்கினர். தொலைவில் புல்லட்டில் சப் இன்ஸ்பெக்டர் சூரிபாபுவும் அவருக்கு பின்னால் கான்ஸ்டபிள் மணியும் வந்து கொண்டிருந்தார்கள். எப்பா, அங்கே பாரு, போலீஸ் வந்துருச்சு என்று முத்து அவசரமாக சொல்ல, டே, எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பதட்டமாக இருக்கு. போலீஸ் வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. செத்தவன் யாருன்னு ஏதாவது தெரியுமா என்று சின்னசாமி மகனை பார்த்தார். எப்பா, அந்த முகரக்கட்டையை பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஊருக்கார பையலன்னு நல்லா தெரியுது. அசலூர்கார பயலுக்கு தான் எவனோ செத்துருக்கான். இதை பண்ணதான் அசலூர்கார பையனுங்கள தான் இருப்பானுங்கன்னு தோணுது. சரி, நீ போலீஸ் வந்ததும் எல்லாத்தையும் விளாவரியாக பேசு. உனக்கு பேச முடியலன்னு வையே, என்கிட்ட விட்டுரு. சும்மா வாயை மூடிட்டு நில்லு, அது போதும் என்று செல்லமுத்து சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அந்த புல்லட் அவர்கள் இருவரையும் உரசிக்கொண்டு வந்து நின்றது. வாங்க சார் என்று பதட்ட மிகுந்த குரலில் சின்னசாமி சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்லவும், என்ன சார் இது, கல்யாண வீடா இல்லை கோவில் திருவிழாவா? வாங்க சார் கூப்பிட்றீங்க என்று எரிச்சல் மிகுந்த குரலில் சொன்ன சூரிபாபு, நீங்கள் செல்லமுத்து, இவரோட சன்னு கரெக்டா என்று கண்களை முத்து பக்கம் திருப்பினார். ஆமாம் சார், இந்த ஊர்லேயே படித்த ஒரே கிராஜுவேட் நீங்கள் தான், ரைட்டா? ஆமாம் சார். சரி, என் கூட வாங்க, என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று போலீஸுக்கே உரித்தான தோரணையோடு பேசிவிட்டு சூரிபாபு முன்னே நடக்க அவரை பின்தொடர்ந்த கான்ஸ்டபிள் மணி சென்றான். கான்ஸ்டபிள் மணிக்கு பின்னால் பவ்யமாக செல்லமுத்து நடக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் 10 நிமிட நடையில் சிலந்தி குளத்தின் படிக்கட்டில் மெல்ல இறங்கத் தொடங்கினர். பிணத்திலிருந்து வீசிய துர்நாற்றம் செல்லமுத்துவின் முகத்தை சுளிக்க வைத்தது. அவன் 2 கைகளாலும் மாறி மாறி மூக்கை மூடிக்கொண்டான். இன்ஸ்பெக்டர் சூரிபாபு தன்னுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபால் முகத்தை முழுவதும் மூடிக்கொள்வது போல் மூடிக்கொண்டார். மணி தேடிப்பிடித்து ஒரு மரக்கிளையை உடைத்து கையில் வைத்துக் கொண்டான். செல்லமுத்து இது எதுக்கு என்பது போல் கஞ்சடையில் மணியிடம் கேட்க, பணத்தையோ இல்லை அங்கிட்ட இருக்கிற பொருளையோ தொட்டா எவிடன்ஸ் போயிருமில்ல, அதுக்கு தான் என்று மெல்லிய குரலில் மணி சொல்லவும் அவர்கள் மூவரும் இப்போது அந்த பிணத்தை சமீபித்திருந்தனர். 10 நிமிடம் அந்த இறந்து போன உடலை நிதானமாக பார்த்த சூரிபாபு, செல்லமுத்து, செத்து போனது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று தன் விசாரணையை தொடங்கினார். சார்,
எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்க்க புது ஆள் மாதிரி தான் இருக்குது. அக்கம் பக்கத்து ஊருக்காரங்க தண்ணி அடிச்சுட்டு அப்பப்போ இங்கே வந்து சலம்பிட்டு போவானுங்க. அப்படி வந்த பயில எவனாவது இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. செல்லமுத்து, யூகத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்று கடுமையான குரலில் சொன்ன சூரிபாபு, சரி, இதை முதல்ல பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்னது யாரு கேட்டார். சார், உங்களுக்கு இந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். ஊரில் 8 மணிக்கு அப்புறம் பெருசாக எங்கேயும் வெளியே யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஊரில் வெளியூருக்கு போய் வேலை செய்கிற ஆளுங்களோட எண்ணிக்கை குறைவு. அப்புறம் ஊரோட ஜனத்தொகையும் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் பேய் அது இதுன்னு பழைய காலத்து நம்பிக்கையெல்லாம் இருக்கிறதுனால வெளியே யாரும் வரமாட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. நான் இந்த பக்கம் பச்சைவாழி மலைக்கு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் இந்த பக்கம் ஏதோ நாறுதேன்னு பார்த்தா இப்படி கிடக்குது. அப்போது நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. சரி, என்னென்ன பார்த்தீங்க, டீட்டெயிலில் எழுதி கொடுங்க என்று தோரணை மிகுந்த குரலில் சொல்லிவிட்டு சூரிபாபு கண்களை சுழற்றவும் தொலைவில் அவள் தெரிந்தாள். அத்தியாயம் 5. கண்களை சுழற்றிக் கொண்டிருந்த சூரிபாபு அவளை பார்த்ததும் வேகமாக திரும்பி செல்லமுத்துவை பார்த்தான். அங்கே நிற்கிற அந்த பொம்பளை யாரு? பார்த்தா ஒரு மார்க்கமாக இருக்கே என்று விசாரித்தான். சார், அது ஒரு பைத்தியம் சார் என்று செல்லமுத்து மெதுவாக கண்களை பிடாரி மீது ஒட்டிவிட்டு சொன்னான். பைத்தியமா? பார்க்க பிசாஸ் மாதிரி இருக்கு, போய் கூட்டிட்டு வா என்று மணியை பார்த்து சூரிபாபு உத்தரவிட மணி வேகமாக பிடாரியை பார்த்து முன்னேறினான். பிடாரி அவர்கள் அருகில் வந்ததும் சூரியை பார்த்து ஒரு தினசாக பல்லை கடித்தபடி சிரித்தாள். ஏய், என்னம்மா, உன் பேர் என்ன என்று சூரி கேட்க அவள் பிணத்தை பார்த்து காதில் கை வைத்து கொண்டு ஐயோ கொலை என்று கத்தியபடியே வேகமாக ஓட ஆரம்பித்தாள். என்னையா அந்த பொம்பளை ஓடுறா என்று அதிர்ச்சியோடு சூரிபாபு சொல்ல, சார், நான் தான் சொன்னல, அது ஒரு பைத்தியன்னு என்று சலிப்போடு செல்லமுத்து பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் தொடர்ந்து அவளை பற்றி பேசிக் கொண்டிருக்க மணி அவள் பின்னால் ஓடி கையை பிடித்து இழுத்து வந்து சூரி முன்பு நிறுத்தினான். சூரிபாபு அவளை மேலிருந்து கீழாக முறை போட்டு பார்த்துவிட்டு, ஏய், உன் பேர் என்ன என்று அதட்டினாள். அவள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவனை பார்த்து பற்களை காட்டி கொன்னுருவ என்பது போல் கையை மேலும் கீழும் மாட்டினாள். ஏய், கேட்கறது ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன் என்று மணி கோபத்தோடு சொல்ல, சார், நான் தான் சொன்னேன்ல, அவள் ஒரு பைத்தியன்னு. அவகிட்ட போய் கேட்டா அவள் என்ன சொல்லுவா என்று அவளுக்கு பரிந்து பேசுவது போல செல்லமுத்து பதில் சொன்னான். ஆமாம் செல்லமுத்து, இவளோட பேர் என்ன? இவன் சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வர முடியுமா என்று சூரி கேட்க, சார், இவ பேர் என்ன, ஊர் என்ன, எங்கிருந்து வந்தா, யாருக்கும் எதுவும் தெரியாது. திடீர்னு ஊருக்குள்ளே ஒரு நாள் வந்தா. பரிதாபப்பட்டு எங்கள் அப்பா தான் ஊருக்குள்ளே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாரு. என்னோட முறப்பொண்ணு தமிழ்ச்செல்வி தான் இவளுக்கு பிடாரின்னு பேர் வச்சா என்றான். என்னது, பிடாரியா? ஆமாம் சார், அவன் முடிய பாருங்க, சடை போட்டு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அதான் பிடாரின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லை, இவ யார்கிட்டையும் எதுவும் வாயை திறந்து பேச மாட்டா. நாங்களும் அவளை கண்டுக்க மாட்டோம். பசிச்சா சோறு கேட்பா, இல்லைனா ஊருக்குள்ளே அமைதியாக சுற்றிட்டு இருப்பா. அவளால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை இது வரைக்கும். பைத்தியன்னா வழக்கமாக அப்படி இருக்காது என்று மணி வியந்தான். இல்லை சார், இவ அப்படி தான், பார்க்க பாவமாக இருக்குதுன்னு நாங்கள் தான் அப்படி விட்டுட்டோம். இவ யாருன்னு விசாரிக்கலையா என்று சூரி கேட்க, இல்லை சார், இவளை பற்றி விசாரித்து என்ன சார் ஆக போகுது? அது மட்டும் இல்லாமல் செத்துப்போன இந்த ஆளுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவள் ஊருக்குள்ளே வந்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இவளால் ஊருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நாங்களாக பரிதாபப்பட்டு அப்பப்போ சாப்பாடு போடுறோம், பழைய துணிமணி இருந்தால் கொடுக்குறோம். கருப்புசாமி கோயிலுக்கு முன்னாடி ஒரு பாலடைஞ்ச குடிசை இருக்குல்ல, அங்கே தான் தங்கிக்கிறா. பகல் ஃபுல்லாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பா. மற்றபடி இவளை பற்றி பேசுகிறதுக்கு இதுக்கு மேலே விஷயம் இல்லை. யோ மணி, இவளை அனுப்பிடு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆக வேண்டிய வேலையை சீக்கிரம் முடி என்று சூரிபாபு சலிப்பான குரலில் சொல்லவும் அதன் பிறகு மணி பம்பரமாக சுழன்று அரசு நடைமுறைகளை வேகமாக நிறைவேற்றினான். அத்தியாயம் 6. திடீரென்று மர்மமான முறையில் செத்துப்போன அந்த ஆசாமியை பற்றி ஊருக்குள் நிறைய கதைகள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் முக்கியமாக கனகா கட்டிவிட்ட கதை பெரிய இடத்தை பிடித்திருந்தது. அடியே, அவன் எங்கிருந்து வந்தா, எதுக்காக நம்ம ஊரில் வந்து செத்துப்போனா? ஏக்கா, எனக்கு என்னமோ வெளாத்தி குளம் பயலுக மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவனுங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஊர் பொண்ணுங்க மேலே ஒரு கண்ணு. நம்ம யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டோன்னு தீர்மானமாக சொன்னதுக்கு பிறகு நம்ம ஊர்க்கார பயலுக வசமாக சிக்க வைக்கணும்னு தான் இப்படி ஏதாவது பண்ணியிருப்பானுங்க என்று கனகாவும் அவளுடைய தங்கை விமலாவும் வாசலில் உட்கார்ந்து விலாவரியாக கதை பேசிக் கொண்டிருக்க அந்த வழியாக சென்ற மணியின் காதில் அவர்களுடைய பேச்சு விழுந்தது. அதை கண்டும் காணாதது போல் மணி வேகமாக சென்று விட்டாலும் அவனுடைய மனதிற்குள் விளாத்திக்குளம் மக்களின் மீது சந்தேகம் வலுவாக எழ ஸ்டேஷனை அடைந்த மணி வேறொரு வழக்கை பற்றி சிந்தித்தபடியே உட்கார்ந்திருந்த சூரிபாபு முன்பு போய் சல்யூட் வைத்தார். என்னையா சார், அந்த சிவன்மலை மர்டர் கேஸில் வெளாத்திக்குளம் பசங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது.
யோ மணி, சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லு என்று சூரிபாபு எரிந்து விழவும் மணி தான் கேட்ட விஷயத்தை வேகமாக சொல்லி முடித்தான். யோ, உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா? பொம்பளைங்க பேசலாம் கேட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிற? போயா, உருப்படி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாரு. சார், அந்த மாதிரி யாரையும் லேசாக விட்டுறக்கூடாது சார். விளாத்தி குளத்துக்காரங்களுக்கு இந்த சிவன்மலைக்காரங்களுக்கும் எப்போவுமே வாய்க்கா தகராறு போயிட்டே தான் இருக்குது. நம்ம போய் ஏதாவது கேட்டால் நாங்கள் மாமா மச்சான்னு சொல்லிப்பானுங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அடிச்சுப்பானுங்க என்று சலித்தபடி மணி பேசவும் சூரிபாபுவின் மனதிற்குள் மெல்லிய சந்தேகம் எட்டி பார்த்தது. சரி வா, அவனுங்களையும் ஒரு எட்டு விசாரித்து பார்த்து வந்துடலாம் என்று நீண்ட யோசனைக்கு பிறகு சூரிபாபு சொல்லவும் முகமலர்ச்சியோடு மணி கிளம்பினான். அவர்கள் இருவரும் அரை மணி நேர புல்லட் பயணத்தில் விளாத்தி குளத்தை அடைந்தனர். அவருடைய வருகை ஊர் மக்களுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியது. என்ன சார், திடீர்னு வந்திருக்கீங்க என்று விளாத்தி குளத்தின் பெரிய மனிதரும் பிரசிடண்டுமான ராமையா தகவல் அறிந்து பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கு வந்து விசாரித்தார். உங்கள் ஊர்க்காரங்களுக்கும் அடுத்த ஒரு சிவன்மலைக்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை என்று எடுத்த எடுப்பிலேயே தோரணையோடு சூரிபாபு ஆரம்பிக்க ராமையாவின் முகம் வெறுத்து விறுவிறுத்து போனது. சார், எங்கள் ஊர் பசங்க சும்மா இல்லைனா ஏதாவது வாய்க்கொழுப்பு பேசி வம்பு வளர்த்துக்கோடுங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் பண்ண மாட்டானுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். சார், அந்த ஒரு பசங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. பதிலுக்கு ஏதாவது பேசி அப்பப்போ கைகலப்பு நடக்கும். பெரியவங்க நாங்கள் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுக்குவோம். அது தவிர வேறு எதுவும் இல்லை சார். இதை பாருங்கள், வயசில் பெரியவராக இருக்கீங்களேன்னு பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். மரியாதையாக சொல்லுங்கள். உங்கள் ஊர்க்கார பயலுக இப்போ பெருசாக பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. நீங்களே சொன்னால் மரியாதையாக இருக்கும். ஐயோ சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல் நீங்கள் இப்படி பேசுறது நல்லால என்று ராமையா பதறினார். அவர்களுடைய பேச்சை கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்று கேட்ட மணி, சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் என்று சூரிபாபுவின் காதில் கிசுகிசுப்பாக சொன்னான். சூரிபாபு தலையை ஆட்டிவிட்டு அமைதியாக மணி நடந்த எல்லாவற்றையும் பொறுமையாக எடுத்து ராமையாவிடம் விளக்கமாகச் சொன்னான். கருப்பசாமி, 2 ஊருக்கும் பொதுவாக நின்று காவல் காக்கிற எங்கள் குலசாமி, உன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு உசுறு போயிருக்கே, நீ பார்த்துட்டு சும்மாவா இருக்க என்று ராமையா கொல்லெடுத்து கத்திவிட்டு, நிஜமா சார், எங்கள் ஊர்க்கார பழக அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க சார் என்று பதட்டம் மாறாமல் சொன்னார் அவர். அவர் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருப்பதாக மணிக்கு தோன்றியது. அவன் தலையை சொரிந்தபடி எரிச்சலுடன் சூரிபாபுவை ஒரு முறை பார்த்துவிட்டு தலைகுடிந்தான். சூரிபாபு எரிச்சலுடன் அங்கிருந்து வெளியேற மணி பின்தொடர்ந்தான். சார், என்னையா ஏதாவது துப்பு கிடைச்சதா? இல்லை சார், அந்த பெரியவர் ஒரே அடியாக ஒப்பாரி வச்சு, யோ மணி, இவர்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதியா? ஒரு 2 நாள் போகட்டும், விளாத்திக்குளம் பயலுக்கு ஏதாவது பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வருவானுங்கள்ல, அப்போ மொத்தமாக வச்சு முடிச்சு விட்றலாம் என்று பல்லை கடித்து கொண்டே சொன்ன சூரிபாபு புல்லட்டை ஸ்டார்ட் செய்து ஏறி உட்கார்ந்தார். மணியும் பின்னால் தொற்றிக்கொள்ள அந்த புல்லட் சீரிப்பாயத் தொடங்கியது. விளாந்தி குளத்திற்கு போலீஸ் வந்து போனதை கேள்விப்பட்ட ஊர்மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி தங்களுக்கு தேவையில்லாமல் இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி விட்டதாக சிவன்மலை மக்களை சபிக்கத் தொடங்கினர். அத்தியாயம் 7. சின்னசாமி தன் மகன் செல்லமுத்துவோடு மொட்டை மாடியில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவருடைய மனதிற்குள் நடந்து முடிந்த மர்மமான கொலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் போக ஊருக்குள் இருக்கும் வேலை வெட்டி இல்லாத ராசப்பா மற்றும் அவனுடைய நண்பன் வரதராசன் மீது அவருக்கு சந்தேகம் வலுவாக தோன்ற ஆரம்பித்தது. எப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க என்று அவருடைய சிந்தனையையும் சந்தேகத்தையும் கலைக்கும் விதமாக செல்லமுத்து கேட்டான். டே மௌனே, நம்ம ஊரில் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ராசப்பாவையும் அவனோட கூட்டாளியும் கொஞ்சம் விசாரி. எதை பற்றி விசாரிக்க சொல்கிற? என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? எல்லாம் ஊருக்குள்ளே நடந்த அந்த கொலை பற்றி தான். செத்து போனது யார், எதுக்காக கொன்னானுங்க, எவன் கொன்னான், எதுவும் தெரிலல்ல. எனக்கு அந்த பயலுக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது என்று எரிச்சலோடு சின்னசாமி சொல்லவும், செல்லமுத்து, அப்பா அது போலீஸ் வேலை, அவங்க பார்த்துப்பாங்க என்று எரிச்சலோடு பதில் சொன்னான். அப்படி இல்லைடா, நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லைல்ல. அப்பா, ஊரில் நல்லது கெட்டது 4 நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் தூக்கி தலையில் போட்டுவிட்டா நம்ம வாழ முடியாது. சும்மா விடு, போலீஸ் பார்த்துக்கும். அப்படிலாம் விட முடியாதுடா. இது விளாந்திக்குளம் ஆளுங்க வேலையாகத்தான் இருக்கும். அவனுங்க ராசப்பாவை தூண்டி விட்டு இப்படி பண்ணியிருக்கலாம். அவனுங்களையும் இந்த ராசப்பனையும் ஒரு கை பார்க்கலாம் என்று சின்னசாமி வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்னதாகவே செல்லமுத்து, எப்பா நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து வைக்காத என்று கத்தினான். ஏண்டா, இதில் தலையிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா, கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியாது, செத்து போனவனும் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இதில் தலையிடணும்? அது மட்டும் இல்லை, போலீஸு கேஸை நம்ம பக்கம் திருப்பி விட்டுருச்சின்னு வையே, நமக்கு தான் தேவையில்லாத குடைச்சல். அதனால தான் சொல்கிறேன், நீ அமைதியாருன்னு என்று மீண்டும் செல்லமுத்து சீற்றத்துடன் பதில் சொல்லவும் சின்னசாமி தலையாட்டி விட்டு அமைதியாக கீழே இறங்கிச் சென்றார். அவருடைய அமைதி செல்லமுத்துவிற்கு சந்தேகத்தை தான் கொடுத்தது. அவன் அப்பாவை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான்.
அன்று மாலை ராசப்பா சின்னசாமி வீட்டு வாசலில் வந்து நின்றான். ஐயா என்று அவன் குரல் கேட்டு செல்லமுத்து, சின்னசாமி, தனலட்சுமி எல்லோரும் கூடினர். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த கொலநடத்தன்னைக்கு நான் டவுனில் தான் தங்கியிருந்தேன் என்று கதறினான். டேய், என்னடா சம்மந்தம் இல்லாமல் வளரிட்டு இருக்க என்று முத்து கேட்க, இல்லை தம்பி, வரதராஜனை ஐயா விசாரிச்சதா சொன்னான், அதான் அடிச்சு பிடிச்சி ஓடியாந்தேன் என்று அவன் சொல்ல, முத்து கோபமாக அப்பாவை பார்த்தான். சரிடா, ஒழுங்காரு போ என்று சின்னசாமி மகனை கண்டுகொள்ளாமல் உள்ளே சென்றார். ஊருக்குள் கொலை நடந்த பிறகு பெண்கள் எல்லோருமே பகலில் கூட தனியாக நடக்க ரொம்பவும் பயந்தனர். அடியே, இவளை புளிய மரத்தில் இருக்கிற முனி தான் அடித்து கொண்டு இருக்கணும்னு தோணுது என்று கனகா வழக்கம் போல தன் வேலையை ஆரம்பித்தாள். அப்படியா சொல்கிற? ஆமாண்டி, பல வருஷமாக அது ரத்தம் கேட்டு வெறி கொண்டு அலைஞ்சிட்ருக்கு. இவன் சரக்கு அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பான். இவனை பார்த்ததும் அது வெறிய தீக்கலான்னு அடித்து ரத்தத்தை குடிச்சிருக்கோம் என்று ரகசியம் போல கனகா சொல்ல, அது மெல்ல ஊருக்குள் பரவி கிழவிகள் தங்களுக்குள் அதை பேசிக்கொள்வதை கிணற்றடியில் துணித்து வைத்தபடியே கவனித்துக் கொண்டிருந்த தமிழ்ச்செல்வி, ஐயோ, இந்த ஜனங்க எப்பதான் திருந்துவாங்களோ தெரில என்று தலையிலே அடித்து கொண்டாள். தமிழ் என்று குரல் கொடுத்தபடியே அவள் பக்கத்தில் போய் செல்லமுத்து நின்றான். அவனை பார்த்ததும் அவளுடைய மனம் துள்ளியது. ஆனாலும் ஊருக்குள் இருக்கும் கலவர நிலை அவளை காதல் கொள்ள விடாமல் தடுத்தது. ஏய், என்ன 2 நாள் அந்த பக்கம் வரவே இல்லை? ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிற, என்னாச்சு என்று மிரட்டலான குரலில் கேட்டுவிட்டு செல்லமுத்து கோபமாக அவளை பார்த்தான். ஊரே கலவரத்தில் கிடக்கிறது, உனக்கு காதல் கேட்குதான்னு எங்கள் அப்பா திட்டி ஃபோனை பிடுங்கிடுச்சு. அதான் நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல, ஃபோனும் பேச முடியல. வயசாச்சுனாவே இப்படி தான் என்று அவன் சலித்து கொண்டு தொடர்ந்தான். எங்கள் அப்பா செத்தவன் யார், கொலை பண்ணதை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு நேற்றுக்கு புலம்புச்சு. அதெல்லாம் வேணான்னு சொல்லியும் கேட்காம வரது பயில போய் மிரட்டிட்டு வந்திருக்காரு. ஐயோ, சரி சரி, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத என்று தன்னுடைய வருங்கால மனைவிக்கு ஆறுதல் சொன்ன செல்லமுத்து, சரி, உங்கள் அப்பா எங்க கேட்டான். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர விளாந்திக்குளம் போயிருக்கு என்று தமிழ்ச்செல்வி வெறுப்போடு பதில் சொல்லிவிட்டு மீண்டும் துணி துவைக்க ஆரம்பித்தாள். ஸ்டேஷனுக்கு திரும்பிய சூரிபாபு மணியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தனர். சும்மா ஏன் மூஞ்சியை ஏன் பார்த்துட்ருக்க என்று சூரிபாபு எரிந்தெழுவும், சார், எனக்கு ஒரு ஆழ்மன சந்தேகம், அதான் என்று தயக்கத்தோடு மணி நிறுத்தினான். அத்தியாயம் 8. மணியின் தயக்கம் சூரிபாபுவை எரிச்சல் படுத்தினாலும் அவன் என்னதான் சொல்ல நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் தோன்றியது. சொல்லு என்று சூரி தனிந்த குரலில் சொன்னான். அது ஒன்றும் இல்லை சார், இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்தது சிவன்மலை செல்லமுத்து. சுற்றி வளைக்காம சொல்லு என்று சூரி கோபப்பட, சார், அந்த செல்லமுத்துவை ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு என்று மணி சொன்னான். ஆமாய்யா, வாய்ப்பு இருக்குது. அவனை கூட கொலை பண்ணிட்டு பக்கத்து ஊருக்காரங்க மேலே பழிப்படவும் சான்ஸ் இருக்குது என்று சூரிபாபு வாக்கியத்தை முடிக்காமல் கையில் இருந்த பேனாவை அப்படியும் இப்படியும் உருட்டி யோசிக்கத் தொடங்கினான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை, செல்லமுத்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக்கான ஆள். அவனை எப்படி எடுப்புலையே விசாரிக்கிறதுன்னு தான் புரியல. அதுவும் இல்லாமல் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது அவன்தான். நம்ம லேப் ரிப்போர்ட் படி பார்த்தா பெரிய அருவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக போட்டிருக்கு. அவன் படித்தவன், அந்த அளவுக்கு போவானா என்று சூரி குழப்பத்துடன் நிறுத்தினான். நீங்கள் சொல்கிறது சரிதான் சார், ஆனால் அந்த கொலையை இந்த செல்லமுத்து ஏன் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி என்று மணி இழுக்க, இருக்கலாம், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் என்று யோசித்த சூரியபாபுவின் மனதிற்குள் சம்பந்தமே இல்லாமல் பிடாரியின் ஞாபகம் வந்து போனது. யோ மணி, அன்னைக்கு ஒரு பொம்பளை பைத்தியன்னு சொல்லி அந்த செல்லமுத்து சொன்னானே, ஞாபகம் இருக்கா? சூரி கேட்டான். ஆமாம் சார். அந்த பொம்பளையை விசாரிச்சா? சார், அது ஒரு பைத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போய் என்று மணி அலட்சியமாக சொல்ல, ஆமாம், பைத்தியத்தோட சாட்சி செல்லாது என்று சூரி தீவிரமாக மறுபடியும் யோசித்தான். யோ, செத்து போனது யாருன்னு என்று சூரிபாபு எரிச்சலோடு ஆரம்பிக்க, இந்தாங்க சார், அந்த ஊருக்கு யாரெல்லாம் வந்து போவாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கேன் என்றான் மணி. யாரெல்லாம் ஏன் வந்து போகிறாங்க? சிவன்மலை, விளாந்திக்குளம், தாமரக்குளம் எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற ஊர் சார். இங்கே எல்லாம் காய்கறி விளைச்சல் அமோகமாக நடக்குது. அதை டவுனுக்கு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்காகவே 2-3 பெரிய தலைங்க டவுனில் இருக்குது. அவங்கக்கிட்ட லாரியும் இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு டிரைவரும் இருக்காங்க. அந்த பயலுகை எப்படியும் வாரத்துக்கு 4 ட்ரிப் வந்துட்டு போவாங்க. அதுபடி பார்த்தா கண்டிப்பாக செத்து போனது டிரைவர் பயலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த டிரைவர் கூட வந்த ஹெல்ப்பர் பயலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் அவனை சிவன்மலையில் பார்த்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லையே. ஆமாம் சார், அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 டிரைவர்களை வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க.
அவங்க கிட்ட விசாரிச்சா விவரம் ஏதாவது கிடைக்கலாம் என்று மணி சொல்லி முடிக்கும் முன் அவன் சொன்ன அந்த டிரைவர்கள் 3 பேரும் ஸ்டேஷனுக்குள் அடியெடுத்து வைத்தனர். அத்தியாயம் 9. சூரிபாபுவும் மணியும் பேச்சை நிறுத்திவிட்டு வேகமாக திரும்பி பார்த்தனர். டிரைவர்கள் மூவரும் கைலி சகிதமாக வாயில் பீடி மற்றும் வெத்தலை கரை பளிச்சிட ஸ்டேஷனுக்குள் நுழைந்தனர். எவனோ ஒருத்தன் பகல்லையே சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கான் என்று சூரி இருக்கையில் இருந்து எழுந்தான். சார், நான் சொன்ன டிரைவருங்க இவனுங்க தான் என்று மணி சொல்ல, தன் கோபத்தை குறைத்து கொண்ட சூரி அவர்கள் மூவரையும் சுற்றி சுற்றி வந்து திமிராக பார்த்தான். வணக்கம் சார், என் பேர் பால்ராஜ், இவன் வேலு, அவன் தங்கராசு என்று பால்ராஜ் தன்னையும் மற்றவர்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டான். அது சரி, நீங்கள் தானே சிவன்மலை, விளாந்திக்குளம், தாமரக்குளம் பக்கம் லோடு ஏற்ற போகிறது என்று சூரிபாபுவிடமிருந்து மிரட்டலாக குரல் வெளிப்பட்டது. ஆமாம் சார், நாங்கள் 3 பேரும் தான் மாறி மாறி போயிட்டு வருவோம் என்று பால்ராஜ் தயக்கத்தோடு சொன்னான். மற்ற இருவரும் மூம்பு மாடுபால் தலையாட்டினர். போன வாரம் சிவன்மலையில் ஒரு அடையாளம் தெரியாத ஆள் செத்து கிடந்தான். தெரியும் சார், நானும் விளாந்தி குளத்தில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன், என் பஞ்சாதி சொல்லிச்சு என்று தயக்கத்தோடு வேலு பேசினான். செத்து போனது யாருன்னு ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது காமிச்சிங்கன்னா பார்த்து சொல்லலாம் என்று அதே தயக்கத்தோடு மீண்டும் வேலு கேட்க, சூரிபாபு திரும்பி மணியை பார்த்தான். செத்துப்போன பிணத்தை க்ளோஸ்அப்பில் எடுத்த 3 ஃபோட்டோக்களையும் முகத்தை மட்டும் தனியாக எடுத்த ஃபோட்டோவையும் எடுத்து மணி நீட்டினான். அதை முகசுளிப்போடு வாங்கி பார்த்த பால்ராஜ் தன்னுடைய நண்பனான வேலுவிடம் நீட்டினான். அவன் பார்த்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த தங்கராசு கையில் கொடுத்தான். என்னையா பார்த்தாச்சா என்று சூரி மீண்டும் மிரட்டலாக கேட்கவும் அவர்கள் மூவரும் ஆமாம் என்று தலையாட்டினர். பார்த்த மாதிரியா ஞாபகம் இருக்கா என்று மீண்டும் அதட்டலாக சூரிபாபு கேட்கவும், சார் அது என்னன்னா என்று தங்கராசு மென்று விழுங்கினான். நீ முழுங்கிறத வச்சு உனக்கு ஏதோ விஷயம் தெரியுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், மரியாதை சொல்லு என்று கையில் இருந்த லத்தியை மணி அவசரமாக ஒங்க, சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த திருட்டு நாயை அடிக்கடி என்கிட்ட 200-300 கடன் வாங்கும், போன மாதம் கூட 200 கடன் வாங்குச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்று எச்சிலை கூட்டி விழுங்கி விட்டு பேசினான். அவன் யாரு, என்னென்ன விவரம் சொல்லு என்று கோபமான குரலில் சூரிபாபு கத்தினான். சார், அவன் பேர் தெய்வசகாயம். டேய், அவனை பற்றி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுடா என்று மணி தன்னுடைய கையில் வைத்திருந்த லத்தியை ஒங்கியபடி சொல்லவும், சொல்கிறேன் சார் என்று பதட்டத்தோடு தங்கராசு தொடர்ந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் டவுனில் சுற்றுறத பார்த்தேன். ஒரு நாள் டீ கடையில்னு தம் அடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டான். அதுக்கப்புறம் அவனை அப்பப்போ பார்க்கும்போது அவன் சிரிப்பான், ஏதாச்சும் கேட்டு பேசுவான். நானும் போகிற போக்கில் பேசுவேன். அப்படி ஒரு நாள் ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, கையில் சுத்தமாக காசு இல்லைன்னு அழுதான். சரி போகட்டும்னு இட்லி வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்க்கும்போது அவன் பொண்டாட்டி அவனை விட்டுட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி அழுதான். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். நானும் எனக்கு தெரிஞ்ச கலா அரிசி மண்டியில் சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்போ என்னடா ஆச்சு என்று எரிச்சலோட சூரிபாபு கத்த, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். திடீர்னு மண்டியோட முதலாளி என்கிட்ட வந்து அவனை கண்டபடி திட்டினாரு. அவனை வேலைக்கு சேர்த்து விட்டதுக்காக என்னையும் திட்டினாரு என்று தங்கராசு முடித்தான். அவன் சொல்வது அத்தனையும் உண்மையா என்ற கேள்வியும் குழப்பமும் சூரிபாபுவை அலைக்கடிக்க, அவன் வேலை செய்த அரிசி மண்டியை போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. டேய், நீங்கள் 3 பேரும் உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு கிளம்புங்க, கூப்பிடும்போது வரணும், புரியுதா என்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூரிபாபு சொல்லவும், அவர்கள் மூவரும் மணி நீட்டிய நோட்டு புத்தகத்தில் தங்களுடைய எல்லா விவரங்களையும் எழுதிவிட்டு கிளம்பினர். என்னையா கிணறு வெட்ட பூதங்கிழமன கதையா இருக்கு என்று சூரிபாபு எரிச்சலுடன் கேட்டான். என்ன சார், செத்தது யாருன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு, இப்போ அவன் பேர், வேலை செஞ்ச இடம்னு எவ்வளோ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. வாங்க அந்த அரிசி மண்டியில் போய் விசாரிப்போம், ஏதாச்சும் புது தகவல் கிடைச்சாலும் கிடைக்கும் என்று நம்பிக்கையான குரலில் மணி சொல்லவும் சூரிபாபு தலையாட்டினான். அவர்கள் இருவரும் இப்போது டவுனுக்கு கிளம்பினர். சிவன்மலை, விளாந்திக்குளம், தாமரைக்குளம் 3 ஊருக்கும் டவுன் என்று சொன்னால் அது பண்ணைபுரம் மட்டுமே. அந்த 3 ஊர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பண்ணைபுரத்தில் வசதிகள் தாராளமாக இருந்தன. 1க்கு 3 தியேட்டர்கள், ஒரு சூப்பர் மார்க்கெட், சின்னதாக ஒரு பியூட்டி பார்லர், 3 பேக்கரிகள், அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் 2 தனியார் பள்ளிகள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை என்று அங்கு எல்லாமே மக்களுக்கு நிறைவாக கிடைத்தன. பண்ணைபுரத்தில் படித்த இளைஞர்கள் பலர் இப்போது சென்னையில் பெரிய ஐடி நிறுவனங்களில் வேலை பார்ப்பதை அவர்கள் பெருமையாக கருதினர். அதுவும் போக பண்ணைபுரத்திலிருந்து கிளம்பி போய் ஒரு இளைஞன் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி அது ஓரளவுக்கு வெற்றியும் அடைந்திருப்பதை அவர்கள் பேனர் எல்லாம் வைத்து கொண்டாடி கொண்டிருந்தனர். அந்த கொண்டாட்டத்தின் வேகத்தை மட்டுப்படுத்தும் வகையில் சூரிபாபு தெய்வ சகாயம் வேலை செய்த அரிசி மண்டிக்கு முன்பு தன்னுடைய புல்லட்டை நிறுத்திவிட்டு இறங்கினான். அத்தியாயம் 10. சூரிபாபு புல்லட்டை நிறுத்திவிட்டு தனக்கு பின்னால் நின்றிருந்த மணியை பார்த்தான். மணி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், நீ போய் அந்த அரிசி மண்டி ஓனர்கிட்ட விசாரிச்சு வை
என்று சூரிபாபு நகரவும் மணி மெதுவாக தன்னைச் சுற்றியிருக்கும் மனிதர்களை உள்வாங்கியபடி நடந்தான். இன்னா சார் ஓனு என்று ஒரு வடக்கத்திய இளைஞன் தமிழா இந்தியா என்று புரியாத வகையில் பேசிவிட்டு மணியை வழிமறித்தான். கலா அரிசி வண்டி உணர பார்க்கணும். வாங்கோ சார், உள்ள வந்து உட்காருங்கோ என்று மணி போட்டிருந்த யூனிஃபார்முக்கு அந்த வடக்கத்திய இளைஞன் ரொம்பவே மரியாதை கொடுத்தான். மணி அவன் காட்டிய பெஞ்சில் போய் உட்கார்ந்தான். உள்ளே சென்ற வடக்கத்திய இளைஞன் தன்னுடைய முதலாளியை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். முதலாளி 60 வயதில் வழுக்கைத் தலையோடு பார்க்க கொஞ்சம் முரட்டு ஆளாகத் தெரிந்தார். என்ன சார், என்ன விஷயம் என்று எடுத்த இடுப்பிலேயே மணியை பார்த்து அதிகாரமாக குரல் கொடுத்தார். உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆளை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் என்று மணி சொல்லி முடிப்பதற்கு உள்ளாகவே தனக்கு பக்கவாட்டில் இருந்த வடக்கத்தியனை அவசரமாக அவர் திரும்பி பார்த்தார். சார், இந்த ஆளை பற்றி இல்லை, தெய்வ சகாத்தை பற்றி விசாரிக்க வந்தேன் என்று மணி அவசரமாக சொல்லவும், அவன் ஒரு திருநாய் சார் என்று அவர் எரிச்சலோடு கத்தினார். அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? அவன் யாருன்னு தெரியாது. டிரைவர் தங்கராஜு தான் அவனை என்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டான். பொண்டாடி ஓடி போயிட்டான் அவன் சொன்னதும் பார்க்க பாவமாக இருந்துச்சுன்னு நானும் பரிதாபப்பட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். 2 மாதம் ஒழுங்காக தான் இருந்தான். 3ஆவது மாதத்துலேருந்து ஒழுங்காக வேலைக்கு வரதெல்லாம் சூப்பர்வைசர் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பான். நான் அவன் மேலே பாவப்பட்டு கண்டுக்காமல் விட்டுட்டேன். சரி, ஏதோ ஏழை வெட்டு பையன் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் பாருங்கள், அவன் வேலையை காட்டிட்டான். என்ன, ஏதாவது காசு ரெடிட்டனா? அது பரவாயில்ல சார், ஆனால் மேட்ரே வேற என்று அந்த மண்டியின் முதலாளி கொஞ்சம் தயங்கிவிட்டு தன் பக்கத்தில் நின்றிருந்த வடக்கத்தியனை உள்ளபோ என்று ஜாடை காட்டினார். அவன் உள்ளே சென்று மறையும் வரை அமைதியாக இருந்த அவர் மெதுவாக மணியை நெருங்கி நின்றார். சார், உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. நம்ம ஊர்லேயும் கம்ப்யூட்டர் சென்டர் அது இதுன்னு வந்துருச்சு. கம்ப்யூட்டர் படித்த ஒரு பிள்ளையை வேலைக்கு வைக்கலான்னு என் மகன் சொல்லிட்டு இருந்தான். அதனால் நானும் எங்கள் பக்கத்து வீட்லேயே ஒரு பிள்ளை காலேஜ் வரைக்கும் போய் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கு, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கலான்னு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டேன். அதுவும் பொறுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சகாயனை சும்மா இல்லாமல் அந்த பிள்ளைய என்று மேற்கொண்டு சொல்ல முடியாமல் தாங்கினார். சார், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம். என்னத்தை தான் சொல்கிறீங்க? நானும் 2 பொம்பளை பிள்ளைய பார்த்து தகப்பேன். எடுத்து எடுப்பில் பொசுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? நீங்களாம் புரிஞ்சுக்குங்க சார். வீடியோ ஏதாச்சும் எடுத்து வச்சு என்று மணி தயக்கத்தோடு கேட்க அவர் அழுத்தமாக தலையாட்டினார். அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? என்ன சார் கேட்குறீங்க? அந்த புள்ள பாத்ரூம் போகும்போது வீடியோ எடுத்திருக்கான். பாவம், அந்த பிள்ளைக்கு முதல்ல தெரியல. இவனாவே அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் போட்டு காட்டியிருக்கான். இதை ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் காட்டினா அவன் மான மரியாதையெல்லாம் காற்றுல போயிடும். நான் அதை பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொன்னபடி கேட்கணுன்னு அதை மிரட்டியிருக்கான். அந்த புள்ள பதறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லி ஒரே அழுக. அந்த புள்ள எனக்கு சின்ன குழந்தைலேருந்தே தெரியும் சார். அப்படி இருக்கும்போது அந்த நாயை வெட்டி பொலி போடணும்னு ஆத்திர வருமா வராதா? ரைட்டு தான் சார், அவன் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான். உங்கள் கோபம் நியாயம்தான். அப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அந்த நாயை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும்னு தான் நானும் நினச்சிட்டு வீட்டுக்கு போனேன். அந்த புள்ள பாருங்க காலையில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கு. எப்படியோ அந்த பிள்ளையோட அப்பா காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. எனக்கு வந்துச்சு பாருங்க ஆத்திரம். இந்த தெய்வ சகாயம் திருட்டு நாயை அடித்து கொல்லணும்னு ஆத்திரப்பட்டு தேடினேன். ஆனால் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டதா பசங்க சொன்னாங்க. நானும் சரி தரித்திர விட்டுச்சுன்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நிற்கிறத பார்த்தா அவன் ஏதோ பெருசாக பண்ணியிருக்கான் போல இருக்க என்று அந்த அரிசி மண்டியின் முதலாளி எரிச்சலோடு முடித்தார். மணிக்கு அவரிடம் இன்னும் என்ன விசாரிப்பது என்று புரியவில்லை. அதுவும் இல்லாமல் அவன் இறந்து போய்விட்டான் என்ற செய்தியை சொன்னாலும் அவர் சந்தோஷப்படுவார் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அந்த நாய் வசமாக உங்ககிட்ட மாட்டிச்சா சார் என்று அமைதியாக யோசித்து கொண்டிருந்த மணியை அரிசி மண்டி முதலாளியின் குரல் உசுப்பிவிட்டது. அவன் கேஸில் மாட்டாமல் மொத்தமாக போய் சேர்ந்துட்டான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அந்த நாயெல்லாம் உசுரோடந்து என்னத்தை சாதிக்க போகுது என்று அவர் ஆவேசமாக கேட்க மணி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தான். அத்தியாயம் 11. மணி சூரிபாபுவின் முள்ளட்டின் மீது சாய்ந்து நின்றபடி யோசித்துக் கொண்டிருக்க டீ குடிக்கப் போன சூரிபாபு திரும்பி வந்தான். என்ன மணி, இந்த ஓனர் எதுவும் சொன்னாரா என்று கேட்டபடி சூரிபாபு மணி தோளை தட்டவும் மணி தன்னுடைய சிந்தனையை கைவிட்டுவிட்டு நடந்த எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் சூரியிடம் சொல்லி பிடித்தான். சரி, செத்தது நல்லவன் கிடையாது, இந்த கேஸ் இதுக்கு மேலே தோண்ட வேணாம் என்று அலட்சியமான குரலில் சொல்லிவிட்டு சூரி புல்லட்டை கிளப்ப மணி குழப்பத்தோடு அவர் பின்னால் ஏறி உட்கார்ந்தான். சார், அவன் நல்லவனோ கெட்டவனோ நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே சார் ஆகணும் என்று மணி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டான். ஆட போயா, அவன் இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாண்டவன் தானே. எந்த பொண்ணனோட அப்பாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ புருஷனோ அழகாக பிளான் பண்ணி கழுத்து அறுத்துருக்கான். விடியா சார், அப்போ நம்ம இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் விசாரிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிக்கலாம் என்று சூரி அலட்சியமாக பதில் சொன்னான். இல்லை சார், ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா என்று மணி தயங்க. ஆடபோயா, இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்து நீ என்ன சாதிக்க போகிற? அவனுக்கு கிடைச்சது தண்டனை. கோர்ட்டுக்கு போயிருந்தா கூட தீர்ப்பு வர தாமதமாகும்.
ஆனால் பாதிக்கப்பட்டவங்க சட்டுன்னு முடிச்சிட்டாங்க என்றான். நாட்கள் அப்படியே கரைந்து தேய 4 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் சிவன்மலை, தாமரைக்குளம், விளாந்திக்குளம் ஆகிய 3 ஊர்க்காரர்களும் தங்களுடைய வேலையை அமைதியாக தொடர்ந்து கொண்டிருந்தனர். ஏண்டி தமிழ், மாமாவை கட்டிக்கு போறியே, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா என்று தமிழ்ச்செல்வியுடன் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஆனந்த் கேட்கவும் மற்ற தோழிகள் கேலியாக சிரித்தனர். அடிபொடி, சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க போய் ட்ரீட் கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாட்ட ட்ரீட் கொடுக்கணும், காசு கொடுன்னு கேட்டால் விளக்க மாத்தால் அடிப்பார் என்று அவள் நாணத்துடன் சொன்னாலும் அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு பதற்றம் இருப்பதை அவளால் நன்றாக உணர முடிந்தது. யாரை கட்டிட்டா என்னடி, நீ லவ் பண்ணி தானே அவரை கட்டிக்கிற, அப்போ எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடு என்று தமிழ்ச்செல்வியின் மற்றொரு தோழியான உமா கேட்க, கல்யாணத்தில் கரிசோறு போடுறாங்க, நல்லா வந்து கொட்டிக்க என்று தமிழ்ச்செல்வி சிரித்தாள். செல்லமுத்து தன்னுடைய திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுப்பதில் பிஸியாகிவிட்டான். அட மகனே, அந்த சப் இன்ஸ்பெக்டர் சூரிபாபா கல்யாணத்தை கூப்பிடு என்று சின்னசாமி சொல்ல, ஏன் நம்ம ஊரில் ஒன்று பைத்தியமாக தெரியுதில்ல, அதையும் சேர்த்து கூப்பிடுறேன் என்று எரிச்சல் கலந்த குரலில் செல்லமுத்து சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிடாரி வாசலில் அலுமினிய தட்டோடு வந்து நின்று சோறு போடு என்று கத்தினாள். ஏய், என்னடி கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்குற, போப்போ என்று செல்லமுத்துவின் அம்மா தனலட்சுமி விரட்டவும், ஏய், உன் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? நான் தான் என்று ஒரு மாதிரியான குரலில் சொல்லிவிட்டு வெறிகொண்டு சிரித்தாள். தனலட்சுமி அவளை அடிக்க கை வாங்கவும், இரு, உன்னை பற்றி கருப்புசாமிகிட்ட சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிடாரி நகர்ந்தாள். என்ன பேச்சு பேசு பாரு இந்த பைத்தியம் என்று தனலட்சுமி கத்தவும் அவசரமாக வெளியே வந்த செல்லமுத்து, அம்மா, அவதான் பைத்தியம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் போய் எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேசிட்டு அதை பெருசு பண்ணிட்டு போ, கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்குது பாரு, அதை போய் பாரு என்று அம்மாவை வாசலில் நிற்க விடாமல் விரட்டினான். டே, உன்னால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியலனா நானே நேரில் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய அப்பா அவசரமாக வெளியே கிளம்பவும் செல்லமுத்துவின் மனம் தன்னுடைய வருங்கால மனைவியான தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 12. செல்லமுத்து தமிழ்ச்செல்வியை பற்றி யோசித்துவிட்டு அவசரமாக அவளை தேடி கிளம்பினான். என்ன இந்த நேரத்தில் என்று ஒரு மாதிரி திகிலிலும் அதே சமயம் பரபரப்பும் நிறைந்த குரலில் தமிழ்ச்செல்வி அவனை வரவேற்றாள். உடனே கூட கிளம்பி வா. எதுக்குன்னு சொல்லு என்று ஒன்றும் புரியாமல் தமிழ்ச்செல்வி திகைப்போடு கேட்க, சொல்கிறல்ல கிளம்பு என்று அவன் அதட்டினான். மாமா, எங்கன்னு சொல்லு, நான் வரேன். அட கூறுகட்டவளு, அந்த பிடாரி எங்கே இருக்கான்னு முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் என்று பரபரப்பு நிறைந்த குரலில் செல்லமுத்து சொல்லவும் தமிழ்ச்செல்வியின் முகம் திகிலடைந்தது. என்ன திடீர்னு அவளை பற்றி? அவன் மட்டும் இல்லைனா என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்த செல்லமுத்து அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அவசரமாக, ஏய், சும்மா கேள்வி கட்டி நிற்காத, கிளம்பு என்று மீண்டும் அதட்டினான். இல்லை மாமா, வீட்டில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதான் யோசிக்கிறேன். அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்க? டவுனில் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட தான் போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியுமா? தெரியலையே மாமா. தமிழ், அவங்க வாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம், கிளம்பு என்று கோபமான குரலில் சொன்ன செல்லமுத்து அவசரமாக தன்னுடைய பைக்கை கிளப்பவும் தமிழ்ச்செல்வி தயக்கத்தோடு வீட்டை பூட்டிக் கொண்டு அவன் பின்னால் ஏறி உட்கார்ந்தாள். அவர்கள் இருவரும் இப்போது பிடாரியை தேடிக்கொண்டு கருப்பசாமி கோவிலுக்கு செல்லும் அந்த பாதையில் விரைந்து பயணம் செய்தனர். மாமா, எதுக்கு இப்போ பிடாரியை தேடன்னு சொல்லு மாமா என்று கேள்வியோடு தமிழ்ச்செல்வி கேட்க அவன் பைக்கை நிறுத்தினான். அவளும் கீழே இறங்கினாள். செல்லமுத்து தமிழ்ச்செல்வியை ஒரு முறைப்போடு பார்த்துவிட்டு தன் பைக்கை ஸ்டாண்டில் போட்டான். பிறகு அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு மெதுவாக, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உன்னால் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பேச முடியுது என்று எரிந்து விழுந்தான். இல்லம்மாம்மா, அது பேசாத என்று எரிச்சலோடு சொன்னவன் கண்களை 4 பக்கங்களிலும் சுழற்றி பிடாரி எங்கேயாவது இருக்கிறாளா என்று தேட ஆரம்பித்தான். மாமா, பிடாரி தான் தேடுறியா? ஆமாம், அவை நேரம் செலந்திக்குளம் பக்கத்தில் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பா. செலந்திக்குளமா என்று வாய்ப்பிழந்த செல்லமுத்து, சரிவா என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான். தமிழ்ச்செல்வி திகில் உறைந்த முகத்தோடு அவனை பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 13. செல்லமுத்துவும் தமிழ்ச்செல்வியும் அந்த பகுதி முழுவதும் பிடாரியை தேடினர். சிலந்தி குளத்தை நெருங்கியதும் தமிழ்ச்செல்வியின் கை கால்கள் உதற ஆரம்பித்தன. செல்லமுத்துவுக்கு கூட அன்று தலை தனியாக உடல் தனியாக கிடந்த தெய்வ சகாயத்தின் நினைவு தோன்றி அவனுள் ஒருவித கலக்கத்தை உண்டு பண்ணியது. மாமா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதை அப்படியே விட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை பார்க்காம எதுக்கு மாமா தேவையில்லாத வேலை என்று தமிழ்ச்செல்வி தயக்கத்தோடு பேச செல்லமுத்து அவளை கோபமாக திரும்பி பார்த்தான். ஏய், அந்த பிடாரி வாய் மூடிட்டு இருந்தாதான் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், அதுக்கு நீ அவகிட்ட பேசியே ஆகணும் என்று கத்தினான். மாமா, அவள் தான் பைத்தியமாச்சே, அவள் பேசுறது அந்த ஊரில் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நான் பேசினா மட்டும் அவளுக்கு என்ன? தமிழ், நீ படித்த பொண்ணு மாதிரியா பேசுகிற? மாமா, நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல.
அவள் பைத்தியம், அவள் என்ன சொன்னாலும் இந்த ஊரில் யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட பேச்செல்லாம் போலீஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கொலைக்கேஸை பற்றி போலீஸ் மறந்தே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏமாம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? தமிழ், இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியல மாமா. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படியாக தெளிவாக சொல்லு என்று தமிழ்ச்செல்வி பதட்டத்தோடு பேச, செல்லமுத்துவிற்கு அவளிடம் என்ன சொல்லி எப்படி புரிய வைப்பது என்று குழப்பம் தோன்றியது. அவன் அமைதியாக கண்களை சுழற்றி தொடர்ந்து பிடாரியை தேடிக்கொண்டிருந்தான். அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த பிடாரி எங்கே போயிருக்கோம் என்று முணுமுணுப்பாக கேட்டுக்கொண்ட செல்லமுத்து வேக வேகமாக சிலந்தி குளத்தை சுற்றி கொண்டு பக்கவாட்டில் தெரிந்த ஒத்தையடி பாதையில் நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய வேகத்திற்கு ஈடுகொடுத்து தமிழ்ச்செல்வியால் நடக்க முடியவில்லை. அதனால் முத்துவின் பின்னால் ஓட ஆரம்பித்தாள். சில நிமிடம் ஓட்டத்திற்கு பிறகு மூச்சு வாங்கத் தொடங்கியதும் தமிழ்ச்செல்வி அப்படியே நின்றாள். மாமா, மாமா என்று கத்தி செல்லமுத்துவை அழைத்தாள். அவன் எரிச்சலோடு நின்று திரும்பி பார்த்தான். அவனுடைய மனதிற்குள் பிடாரியின் முகம் தோன்றியபடியே இருந்தது. அவளால் தங்களுடைய திருமணத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற கலக்கமும் அவனிடம் நிறைய இருந்தது. என்னடி, இங்கே வாயேன், என்ன சொல்லித்தொலை என்று செல்லமுத்து எரிச்சலோடு தமிழ்ச்செல்வி பக்கத்தில் வந்து நின்றான். மூச்சிறைக்க அவனை பார்த்த தமிழ்ச்செல்வி, மாமா, ஒரு பைத்தியம், அவள் சொல்கிற எதையும் இந்த ஊருக்குள்ளே யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஏதாவது கேள்வி கேட்டாலும் பைத்தியம் ஏதாவது வளருதுன்னு நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம். நீ எதுக்கு போய் மெனக்கெட்டு அவளை தேடிட்டுருக்க? அது மட்டும் இல்லாமல் அவளை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிற என்று குழப்பமும் பயமும் நிறைந்த மனதோடு கேட்டாள். இங்கே பாரு, அவன் மட்டும் இல்லைனா இன்றைக்கி நீ உசுரோடவே இருந்திருக்க மாட்ட. அப்படியே உசுரோடு இருந்திருந்தாலும் மான மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. நம்ம ஊரை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நானே உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஊர் வேணான்னு சொல்லியிருக்கோம். ஊர் சும்மா இருந்தாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிச்சயமாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்ருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ என்று வார்த்தைகளை முடிக்காமல் பற்களை கடித்தான். அதெல்லாம் நடக்காமல் காப்பாற்றினது அந்த மகராசி தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, ஒன்றும் பைத்தியம் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமான குரலில், அதே சமயம் ரகசியமாக செல்லமுத்து பேச பேச தமிழ்ச்செல்வியின் முகம் இறுகியது. அவளுடைய மனதிற்குள் அன்றிரவு நடந்த சம்பவம் முழுவதும் காட்சி போல விரியத் தொடங்கியது. அத்தியாயம் 14. 4 மாதங்களுக்கு முன்பு ஊருக்குள் நிலவிய பேய் பிசாசு வதந்திகளின் காரணமாக ஊரே 6 மணிக்கு மேல் அடங்கிவிடும். ஆண்கள் மட்டுமே 1-2 பேர் வெளியூருக்கு சென்று பரபரப்போடு வாகனங்களில் விரைந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் தமிழ்ச்செல்வியுடைய அப்பா அவளுடைய அம்மாவை ஏதோ சொல்லி திட்ட, அவள் அம்மா கோபித்துக் கொண்டு ஒரு மஞ்சப்பையை இடுப்பில் செருகிக் கொண்டு கிளம்பிவிட்டாள். அம்மாவை தடுப்பதற்காக தமிழ்ச்செல்வி அம்மா பின்னாடியே நடந்தாள். என்னம்மா பண்ற? அப்பா என்ன உன்னை இப்பதான் புதுசாக திட்டாரா? இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துட்டு வாமா என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். நீயாச்சு உங்கள் அப்பனாச்சு, எப்படியோ போங்க, எனக்கு என்ன சாதிசனம் இல்லையா, உறவுமுறை இல்லையா என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு அவளுடைய அம்மா மனோரஞ்சிதம் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அம்மாவை என்ன சொல்லி தடுப்பது, எப்படி திருப்பி வீட்டுக்கு அழைப்பது என்று புரியாமல் தமிழ்ச்செல்வி திணறிக் கொண்டிருந்தாள். அம்மா, 1000 இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா. அப்பா ஒரு வார்த்தை கோவத்தில் சொன்னதுக்கெல்லாம் நீ கோச்சிட்டு ஊருக்கு போகக்கூடாது. ஊரில் 4 பேர் நீ பண்ணுறதை பார்த்தா கைத்தட்டி சிரிப்பாங்க. அம்மா, ஏற்கனவே நீ சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு போகிறேன்னு நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் உன்னை பற்றி கேலியாக பேசுகிறாங்க. அம்மா, நான் சொல்கிறத கேளுமா என்று பதட்ட மிகுந்த குரலில் சொல்லியபடி தமிழ்ச்செல்வி அம்மாவின் பின்னால் ஓடினாள். ஆனால் மனோரஞ்சிதம் அவளுடைய பேச்சை துளியும் காதில் வாங்காமல் ஓட்டமும் நடையுமாக அவசரமாக அம்மா வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். தமிழ்ச்செல்வியால் அம்மாவின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை. அதுவும் போக 3 ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஒத்தையடி பாதையில் அம்மா இருளில் எந்த பாதையில் வேகமாக நடந்து சென்றாள் என்பதை கூட தமிழ்ச்செல்வியால் கணிக்க முடியவில்லை. அவள் என்ன செய்வதென்று அறியாது திகைத்தபடி கருப்பன் கோவிலுக்கு செல்லும் பாதையில் திரும்பி மா மா என்று கத்திக்கொண்டே நடந்தாள். திடீரென்று இருளில் அவன் நெட்டுக்குத்தாக எழுந்து நிற்க அவனுடைய முகத்தை கூட அதற்கு முன் தமிழ்ச்செல்வி பார்த்ததில்லை. யார் நீ என்று அவள் அலற அவன் கொடூரமாக சிரித்தான். இருளில் அவனை பார்க்க அவளுக்கு திகழாக இருந்தது. ஹே பாப்பா, என்ன அம்மா அம்மானு கூவினற என்று அவனுடைய குரல் மிக நாராசமாக இருளில் ஒலிக்க தமிழ்ச்செல்வியின் பயம் அதிகமானது. அது அது நீ யாரு? அட, யாரா அந்த என்ன? யாரை தேடுறேன்னு சொல்லு, நான் உனக்கு ஒத்தாசையாக வரேன். ஒன்றும் இல்லை என்று பதட்ட மிகுந்த குரலில் சொல்லிவிட்டு தமிழ்ச்செல்வி வந்த வழியே வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அவளுடைய கால்கள் இரண்டும் விடவிடக்க கண்ணிலிருந்து அவளை அறியாமல் கண்ணீர் வழியத் தொடங்கியது. தனக்கு ஏதோ ஆபத்து நிகழப்போகிறது என்று அவளுடைய மனம் எச்சரிக்க அவள் நடையின் வேகத்தை கூட்டினாள். ஏய், இந்தபுல நில்லு, இப்போ என்னத்துக்கு பயந்து ஓடுற? நானும் மனுஷன்தான் என்று கத்தியபடி அவன் பின்தொடர்ந்தான். அவனை நின்று திரும்பி பார்க்கவோ அல்லது பதில் கொடுக்கவோ கூட தமிழ்ச்செல்விக்கு தைரியமில்லை. அவள் ஓட ஆரம்பித்தாள். அவன் சுவாரஸ்யமாக அவள் ஓடுவதையே சில நிமிடங்கள் நின்று பார்த்துவிட்டு புயல் வேகத்தில் அவளை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தான்.
அவன் தன்னை துரத்தி கொண்டு வருவதை தமிழ்ச்செல்வியால் உணர முடிந்தது. இப்போது அவளுடைய இதய துடிப்பு அவளுக்கு நன்றாக கேட்டது. கால்கள் இரண்டும் பின்னிக்கொள்ள எதன் மீதோ இடித்து கொண்டு கீழே விழுந்தாள். அவள் கீழே விழுந்ததுதான் தனக்கு சாதகம் என்று நினைத்த சகாயம் 2 எட்டில் அவளுடைய கூந்தலை வேகமாக பற்றி நிமிர்த்து தூக்கினான். அடியே, பல நாளாக பட்னியாக கிடக்கிறேன்டி. ஒரு 10 நிமிஷம் அப்படிக்கா நான் பாட்டுக்கு என் ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கு மேலே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன் பக்கமே வரமாட்டேன், சத்தியம் என்று நாராசமான குரலில் சொல்லிவிட்டு உறக்கச் சிரித்தான். தமிழ்ச்செல்வியின் உடல் முழுவதும் வெறுத்து கொட்டி உடல் ஐஸ் கட்டி போல மாறியது. இங்கே பாரு, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்று தடுமாற்றத்துடன் அவள் பேசவும் தெய்வ சகாயத்திற்கு அவளுடைய பயம் தனக்கு மிகப்பெரிய பலம் என்று தோன்றியது. அவன் தமிழ்ச்செல்வியின் கூந்தலை மெல்ல விடுவித்து 2 தோள்களையும் இறக்கி தன்னுடைய பலமான கரத்தால் முரட்டுத்தனமாக பற்றினான். எந்த மாதிரி பொண்ணு வேணா இருந்துட்டு போ, எனக்கு வேணுங்கிறது ஒரு 10 நிமிஷம் தாண்டி. டேய், உன்னை இந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, வா, பயப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். டேய், நான் யா வீட்டு பொண்ணு தெரியுமா, என் மேலே கையை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா என்று தமிழ்ச்செல்வி திக்கி திணறி பேசினாள். நீ யாராவனா இருந்துட்டு போ, எனக்கு 10 நிமிஷம் போதும் என்று திமிர்நிறந்த குரலில் சொல்லிவிட்டு அவன் சிரிக்கவும் அவளுடைய கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் வழியத் தொடங்கியது. டே, வேணா, விட்டுரு. கண்டிப்பாக விட்டுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, வேணா வேணா என்று அவனிடமிருந்து திமிரிக்கொண்டு மீண்டும் தமிழ்ச்செல்வி ஓட ஆரம்பித்தாள். பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கேன்னு கொஞ்சம் பக்குவமாக பேசலான்னு நினச்சா வேலைக்காவது போல் இருக்க என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு சிரித்த சகாயம் அவளை துரத்த ஆரம்பித்தான். அவனிடமிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று அவள் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டினாள். சிலந்தி குளம் வரை எப்படியோ ஓடி வந்து விட்டாள். அதன் பிறகு என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. குளத்தில் இருந்த கொஞ்ச தொலைவில்தான் பிடாரியின் குடிசை இருக்கிறது. எப்படியாவது பிடாரியை அழைத்து விஷயத்தை சொல்லி ஊருக்குள் யாரையாவது அழைத்து வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவளுடைய மனம் யோசித்தது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அவகாசம் அவளிடமில்லை. அதுவும் போக பிடாரிக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று குழம்பினாள். காப்பாத்துங்க என்று கத்தியவள் பிடாரி என்று தன்னையும் மீறி பயத்தில் கத்தினாள். அவள் குரல் இருட்டில் கரைந்து மாயமாகிப் போக அவன் கொடூரமாக சிரித்தபடி தமிழ்ச்செல்வி அருகில் வந்து நின்றான். அடியே, உங்கள் ஊரை பற்றி எனக்கு தெரியாதடி. 6 மணிக்கு அப்புறம் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் தனியாக வந்த? சரி, அது என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம், வா, அப்படிக்கா போகலாம் என்று அவன் சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசிவிட்டு அவளுடைய முந்தானியை இறுக்கமாக பற்றி இழுத்து கொண்டு நடந்தான். தமிழ்ச்செல்வி அவனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு குளக்கரை பக்கம் தப்பி ஓட முயன்றாள். அடித்திருட்டு கழுத, எனக்கே ஆட்டங்காற்றியா என்று கத்தியவன் அவளுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். தன் பலம் முழுவதையும் இழந்த தமிழ்ச்செல்வி பொத்தென்று கீழே விழுந்தாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று அவன் தமிழ்ச்செல்வியின் மீது பாய எங்கிருந்தோ கையில் பெரிய அரிவாளுடன் வந்து சேர்ந்த பிடாரி அவனுடைய கழுத்தில் அரிவாளை மிக கச்சிதமாக பாய்ச்சினாள். சகாயத்தின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ரத்தம் தமிழ்ச்செல்வியின் உடல் முழுவதும் பட்டு தெறிக்க அவள் திடுக்கிட்டு பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் கண்கள் வரைய கிடந்தாள். பிடாரி ஓங்கிய அரிவாளோடு நின்றிருந்தாள். தமிழ்ச்செல்வி சில வினாடிகளுக்கு பிறகு 2 கைகளையும் குவித்து அவளை மகிஷாசுரனை வதம் செய்த மகாசக்தியாக கருதி வணங்கினாள். அம்மா பிடா, நீ மட்டும் சரியான நேரத்தில் வரலனா என்று தட்டுத்தடுமாறி சொன்ன தமிழ்ச்செல்வி மேற்கொண்டு பேச முடியாதவளாக கதறி அழ ஆரம்பித்தாள். தமிழ்ச்செல்வி அழுது முடிக்கும் வரை அமைதியாக இருந்த பிடாரி மெதுவாக அவள் பக்கத்தில் மண்டி போட்டு உட்கார்ந்தாள். ஏய், இங்கே பாரு, நான் பைத்தியம், என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது, ஓடிரு என்று கேலியான குரலில் சொல்லிவிட்டு கொடூரமாக சிரித்தாள். அவளுடைய சிரிப்பு அந்த இரவு நேரத்தில் அமானுஷத்தை தமிழ்ச்செல்விக்கு உணர வைத்தது. தமிழ்ச்செல்வி தடுமாற்றத்தோடு எழுந்தாள். குளத்தின் எதிர்ப்பக்கம் சென்று உடல் முழுவதும் தெளித்திருந்த இரத்தத் துளிகளை சுத்தம் செய்தாள். பிடாரி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு தெரில, ஆனாலும் உன் பாதத்தை தொட்டு வணங்கினா கூட நீ செஞ்ச உதவிக்கு ஈடாகாதுமா. இந்த ஜென்மம் இருக்க வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நீ என் குலதெய்வம் என்று உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்கிறோம் என்று கூட புரியாமல் பேசிவிட்டு தமிழ்ச்செல்வி அங்கிருந்து ஓட்டமெடுத்தாள். அதன் பிறகு உடல் தனியாகவும் தலை தனியாகவும் கிடந்த சகாயத்தின் உடலை சுற்றி சுற்றி வந்து வெறிகொண்டு சிரித்த பிடாரி அரிவாளை குளத்தில் கழுவிவிட்டு கருப்பசாமி கோவிலில் நேர்த்திக் கடனுக்காக வைக்கப்பட்ட அரிவாள்களோடு அதை போட்டுவிட்டு சம்ஹாரவதம், சூரசம்ஹாரவதம் என்று கத்தியபடி தன்னுடைய குடிசைக்கு சென்று முடங்கினாள். அத்தியாயம் 15. மனதிற்குள் பழைய நினைவுகளில் மூழ்கி கிடந்த தமிழ்ச்செல்வியை வினோதமாக பார்த்த செல்லமுத்து அவள் தோளில் கை வைத்து, என்னாச்சு என்றான். ஆமாமாமா, நீ சொல்லுது உண்மைதான். அந்த பிடாரி மட்டும் சரியான நேரத்துக்கு அன்னைக்கு வரலனா இன்னைக்கு நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்றாள்.
ஆமாம், அவள் மட்டும் மனசு வச்சுருந்தா அன்றைக்கி நடந்ததை வெளியே சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவள் சொல்லவே இல்லை. அப்படின்னா அவள் உண்மையாகவே பைத்தியம் கிடையாது. உன்னை காப்பாற்றணுங்கிறத மனசார நினச்சி தான் பண்ணியிருக்கா. ஆமாம் மாமா, அவள் பைத்தியம் கிடையாது தான். அவளை யாரோ பைத்தியம்னு அலைவிட்டிருக்காங்க என்று கனத்த மனத்தோடு தமிழ்ச்செல்வி சொல்லவும் எதிரே பிடாரி வந்து நின்றாள். பிடாரியை பார்த்ததும் முதலில் அவர்கள் இருவர் கண்களிலும் சந்தோஷம் வெளிப்பட்டது. பிறகு அது மெல்ல மெல்ல திகிலாகவும் வருத்தமாகவும் மாறியது. அவர்கள் இருவரையும் பார்த்து தினுசாக சிரித்த பிடாரி, என்ன உங்கள் கல்யாணத்துக்கு என்ன அழைக்க வந்திருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். செல்லமுத்து ஆமாம் என்று தலையாட்ட தமிழ்ச்செல்வி இரு கரங்களையும் குவித்து அவளை வணங்கிவிட்டு, அம்மா, ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தியே நீதான். நீ மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாற்றலனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது தாயே. ஆனால் உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிற தைரியம் எனக்கு இல்லை. அதனால தான் உன்னை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் என்று தயக்கத்தோடு நிறுத்தவும் பிடாரி வெறிகொண்டு சிரித்தாள். பைத்தியம் பைத்தியம் என்று பிடாரி கேலியாக வார்த்தைகளை உதிர்க்கவும் அவர்கள் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பைத்தியம், நான் உனக்காக அதை பண்ணல, எனக்காக பண்ணேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னை பைத்தியமாக திருவிழா அலையவிட்ட கேடு கட்டவன் என்று ஆக்ரோஷமாக சொன்னாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. என்ன சொல்ற? அதிர்ச்சியோடு கேட்டான் செல்லமுத்து. நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது. இந்த ஊர் மாதிரி 10 ஊரை கட்டியாண்ட ஜமீன்தாரிணி என்று சொல்லிவிட்டு உரத்த குரலில் சிரித்தாள். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்ற திகைப்போடு அவர்கள் இருவரும் வைத்த கண்ணெடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, பிடாரி அவர்கள் இருவரையும் வலது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்துவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். பிடாரியின் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணீர் அவள் வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கையை உலகத்திற்கு சொல்லாமல் சொல்லியது. என் புருஷன் எனக்கு புல்லில்லைன்னு 2வது கல்யாணம் பண்ணி எனக்கு ஒதுக்கி வச்சுட்டான். அதையே சாக்கா வச்சு இந்த திருநாய் வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்துச்சு. நான் அதை என் புருஷன்கிட்ட முறையிட்டேன். ஆனால் அந்த புறம்போக்கு என் மேலே பழிய போட்டு என்னை அடித்து துரத்திருச்சு. இந்த ஊரும் உலகமும் என்னை நடத்த கெட்டவ மலடி இப்படின்னு சொல்கிறத விட பைத்தியன்னு சொல்கிறது மேலும் நினச்சி தான் பைத்தியக்காரி பட்டத்தை ஏற்றுக்கிட்டு நான் இப்படி ஊரை விட்டு ஊர் வந்து திரிஞ்சிட்ருக்கேன். என்னை இந்த மாதிரி பைத்தியமாக அலையப்பட்ட திருநாய் தான் இந்த தெய்வ சகாயம். இவன் மட்டும் என்கிட்ட மறதவரை நடக்காமல் இருந்தா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என் புருஷன் என்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் 2 வேளை சோறு போட்டு கௌரவமாக தான் வச்சுருந்தான். ஆனால் அந்த கௌரவம் போய் இப்படி நான் பைத்தியக்காரியாக அலையிறதுக்கு முக்கிய காரணமே இந்த தெய்வ சகாயம்தான். அவன் எனக்கு பண்ணதை இன்னொரு பொண்ணுக்கும் பண்ண பார்த்தான். அவளாச்சும் நல்லா வாழ்ட்டுமேனு தான் போட்டு தள்ளேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் இந்த ஊருக்குள்ளே இருந்தால் அந்த பொண்ணு நிம்மதியாக வாழாது என்று தனக்குள் எல்லாவற்றையும் முணுமுணுப்பாக பேசியபடி பிடாரி குடிசைக்குள் நுழைந்தாள். தனக்கென்று கிடைத்த அலுமினிய தட்டையும் கிழிந்த 2 புடவைகளையும் எடுத்து அந்த அழுக்கு ஜோல்னா பையில் அடைத்து கொண்டு வெளியே வந்தாள். கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அவள் எங்கே சென்றாள் என்ற கேள்வி ஊருக்குள் சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது. நம்ம ஊரை சுற்றி இருந்த பிடாரி எங்கே போய் தொலைஞ்சுது? ஆட விடுங்கப்பா, அது ஒரு பைத்தியம். எங்கேயாச்சும் சுற்றிட்டு மறுபடியும் வந்து சேரும். அதுக்கு ஏது போக்கிட்டோம்? அட, ஊருக்குள்ளே கவலைப்பட விஷயமா இல்லை, விட்டு தள்ளுங்க என்பது போன்ற கருத்துக்களும் விமர்சனங்களும் ஊருக்குள் தொடர்ந்து கொண்டிருக்க, தமிழ்ச்செல்வி தன்னுடைய கணவனான செல்லமுத்தோடு சினிமா பார்த்துவிட்டு 2 வீலரில் திரும்பிக் கொண்டிருந்தாள். மாமா, அங்கே பாரு, பிடாரி மாதிரி இல்லை என்று பஸ்ஸில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை காட்டி தமிழ்ச்செல்வி சொல்லவும் செல்லமுத்து சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். தமிழ்ச்செல்வியும் செல்லமுத்தும் அவசரமாக அந்த பிச்சைக்காரியை பார்த்து நடந்தனர். ஏய் பிடாரி என்று உரத்த குரலில் அழைத்தபடி தமிழ்ச்செல்வி அந்த பிச்சைக்காரியை அணுகவும், மா மா என்று கையில் வைத்திருந்த அலுமினிய தட்டை ஆட்டி அந்த பிச்சைக்காரி தமிழ்ச்செல்வியிடம் பிச்சை கேட்க அவர்கள் இருவர் முகத்திலும் ஏமாற்றம் படர்ந்தது. செல்லமுத்து போனால் போகிறது என்பது போல தன்னுடைய பர்ஸை திறந்து 10 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து அவள் தட்டில் போட்டுவிட்டு மனைவியின் தோளில் கை போட்டு அணைத்தபடி நடந்தான். இந்த நாவல் இத்துடன் முற்றும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நாவல்ல சந்திப்போம்.